ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இனி வந்து படிக்கிற டைம், என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீட் பிசிக்ஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய டாபிக்கான மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் is a very important topic when it comes to NEET physics. Okay, so அதே மாதிரி இந்த important topic மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை important topics ஓட lectures-உம் நான் already எடுத்திருக்கேன். So whatever you do, make sure that you watch all my previous lectures before watching this video. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியும் கிடைக்கும். And mostly I will also refer to previous lectures concepts also. இல்லையா? இந்த லெக்சர் எடுக்கிறேன்னா சில கான்செப்ட்ஸோட ப்ரீவியஸ் நாலேஜ் நமக்கு வேணும் இல்லையா? இப்போ இந்த லெக்சர்ல ப்ரீவியஸ் 2 லெக்சர்ஸோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி. ஸோ வாட் எவர் யூ டூ, மேக் ஷுர் தட் யூ வாட்ச் ஆல் மை லெக்சர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். ஓகேவா? அண்ட் இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்றேன், ஆல்வேஸ் ஹாவ் அ பென் அண்ட் பேப்பர். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நான் ஏதாச்சும் சொல்றேன்னா நோட் டவுன் பண்ணுங்க. அதே மாதிரி கொஸ்டின் ஏதாச்சும் போர்டில் வந்துச்சுன்னா, ஐ மீன் ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னா, மேக் ஷூர் தட் யூ ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அந்த கொஸ்டினை எப்படி ப்ராப்ளம் போடுறதுன்னு ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ட்ரை, ஐ ஆம் டெஃபினெட்லி ஷூர் தட் யூ வில் பி ஏபிள் டு டூ எவ்ரி சிங்கிள் ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே, ஸோ எங்க சேனல்ல நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்லை, நீட் பயாலஜி, 12th பிசிக்ஸ், 12th கெமிஸ்ட்ரி, 12th மேத்தமேட்டிக்ஸ், 12th பிசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஹாய் பை ரோஜா, இம்தியாஸ்ல. ஸோ பொங்கல் லீவெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சா? ஓகே, பொங்கல் லீவெல்லாம் முடிச்சு இன்னைக்கு தான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும் தெரியும். இனி ஜஸ்ட் 5 months தானே, ஜஸ்ட் 5 months தான். அந்த 5 months உங்களால எவ்வளோ ஃபுல் ப்ளோனா படிக்க முடியுமோ அவ்வளோ ஃபுல் ப்ளோனா படிங்க. பப்ளிக் எக்ஸாமும் சரி, நீட் எக்ஸாமும் சரி. ஸோ மேக் ஷூர் தட் யூ கம்ப்ளீட்லி தரோ இன் தீஸ் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இட் இஸ் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அதுல இருக்கக்கூடிய 7th சப் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அகெயின் நீங்க ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க, அந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ எப்போ சொல்ற ஸ்டோரி தான், நீட் பிசிக்ஸ்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்ங்கிற செக்ஷன் இருந்து யூ கெட் ஆல்மோஸ்ட் 14 questions out of total 45 questions, which is a huge amount இல்லையா? 31% of your entire நீட் பிசிக்ஸ் இந்த ஒரு செக்ஷன் இருந்து மட்டுமே வருது. ஸோ அது பெரிய நம்பர் தானே, கண்டிப்பா ரொம்ப பெரிய நம்பர் தான். ஸோ நீங்க என்ன பண்ணாலும் மேக் ஷூர் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இன் திஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அது தரவா உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நாங்கள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் முடிச்சிட்டோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் முடிச்சிட்டோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பைரோஜா எஸ்கேப்பா? ஓகே ஓகே, ஸோ இந்த நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல, இந்த நீட் பொறுத்து நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, இல்ல நீட்டையே விட்டுருங்க, இந்த ஜேஇஇ 12th பப்ளிக் எக்ஸாம் ஒரு உங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஆல்வேஸ் அப்ரோச் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகேவா? ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணா யூ வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். அண்ட் இந்த லெக்சர்ல நீங்க அதே பாசிட்டிவ் ஆட்டிடியூட அப்ரோச் பண்ணா யூ வில் பி வெரி ஓப்பன் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ அந்த பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோட, லைக் நீட் பிசிக்ஸ் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாம கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணுங்க. நீட் பிசிக்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா தெரியும். ஓகேவா? ஸோ டோன்ட் வெரி, நான் உங்களுக்கு இருக்கேன். கண்டிப்பா ஷெடியூலும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூல் பத்தி டெய்லி பார்த்துட்டே வாங்க. அண்ட் இஃப் யூ ஃபாலோ தட், நீட் 2023ல பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் கேரண்டி. ஓகே, நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா, ஓகேவா, டெய்லி லெக்சர்ஸ் பார்த்து கரெக்டா பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ வில் கேரண்டி யூ. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு இட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் சைக்ளோட்ரான். ஓகே, லாரன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் சைக்ளோட்ரான். நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் டியூ டு அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபோர்ஸ் ஆன் அ மூவிங் சார்ஜ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மோஷன் ஆன் அ மூவிங் சார்ஜ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன். ஒருவேளை நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னா இருந்தா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஸ்டடி பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ அதுலதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம படிக்க போறோம். எப்போனா, இஃப் வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் கொலினியர். கொலினியர்னா என்ன? எவ்ரிதிங் இஸ் இன் த சேம் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஸோ இந்த மூணும் ஒரே லைன்ல இருந்தா நமக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதே மாதிரி மூணு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருந்தா, இப்போ XYZ ஆக்சிஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? எக்ஸ் வந்து YZ-க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், Z வந்து XY-க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், Y வந்து XZ-க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். மூணுத்துக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா?
அந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல V, B and E இருந்துச்சுன்னா நமக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஸ்டடி பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிவைஸான சைக்ளோட்ரான் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நீங்க இந்த மார்வல் மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அயன் மேலாம் அந்த ஆர்க் ரியாக்டர் வச்சு பண்றாரு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து மெயின் ரீசன் வந்து இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸா தான். பிகாஸ் அந்த அயன் ரியாக்டர்ல என்ன ஆகும்னா இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை வச்சு அவர் சார்ஜஸை புஷ் பண்ணுவாரு. அந்த சார்ஜஸா தான் பீமா போய் அடிச்சு தேனோஸை அட்டாக் பண்ணுது. ஓகேவா? இது வந்து அயன் மேன்ல தெரியும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? Okay, so Lorentz force is a combined force on a charge moving at a velocity v due to electric and magnetic fields. So ஒரு மூவிங் சார்ஜ் இருக்கு, அந்த மூவிங் சார்ஜ் போற இடத்துல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே இருந்தா அந்த ரெண்டு ஃபீல்ட்ஸோட ஃபோர்ஸஸ் கம்பைன் பண்ணி நம்ம அதை லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் நம்ம எப்படி போடலாம் மேத்தமெட்டிக்கலி? So நமக்கு ஆல்ரெடி தெரியும் the force due to electric field என்னவா இருக்கும்? The force due to electric field is equal to charge into electric field இல்லையா? Charge into electric field. இது எப்படி டிரைவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி டிரைவ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியணும்னா make sure that you watch my previous lecture regarding this topic. இந்த டாபிக்கு ரிலேட்டடான previous lectures நிறைய இருக்கு, அதை வந்து கண்டிப்பா பார்த்துப்பாங்க. ஓகேவா? இது வந்து force due to electric field. So இப்போ magnetic field இருந்தா the force due to magnetic field will be equal to Q into V cross B இல்லையா? So இதை நம்ம எல்லாத்தையும் வெக்டர் ஃபார்ம்ல போட்டா இப்படி வருமா? ரைட், வெக்டர் ஃபார்ம்ல போட்டா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸோட ஃபார்ம்ல எப்படி வந்துச்சுன்னு நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ல பார்த்துருப்போம். ரைட். ஸோ நமக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டால ஃபோர்ஸ் வருது, மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் ஃபோர்ஸ் வருது. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இட் வில் பி த சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் total will be equal to, okay, total force will be equal to இத ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். QE plus Q into V cross B இல்லையா? இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வரக்கூடிய இந்த நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்றோம். நம்ம ஏன் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்றோம்? எப்பவும் சொல்ற கதை தான். கூலும்ஸ் லா ஏன் அப்படி சொல்றோம்? கூலும்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு, அதனால கூலும்ஸ் லா. அதே மாதிரி இது லாரன்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கண்டுபிடிச்சாரு, ஸோ அதனால இது லாரன்ஸ் லா. அவ்வளவுதான். ஸோ நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா இப்போ விக்னேஸ்வரன் லா அந்த மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபன்னியா தான் இருக்கும், பட் தட்ஸ் ரியல் திங் இல்லையா? இவர் வந்து இவரோட பேரையே போட்டுட்டாரு, பிகாஸ் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ரைட். ஸோ ஓகே, ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால வரக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு இடத்துலையும் Q காமனா இருக்கு இல்லையா? ஸோ நான் Q காமனா எடுத்து மீதி டேர்ம்ஸ் உள்ள போடுறேன். ரைட். ஸோ E பிளஸ் V கிராஸ் B இல்லையா? E பிளஸ் V கிராஸ் B. ரைட். ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டல் கம்பைன்ட் ஃபோர்ஸ். ஸோ இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியற மெயின் விஷயம் என்னன்னா, இதுல the force is equal to electric field plus V vector cross V vector இல்லையா? ஸோ இதோட டைரக்ஷன் எப்படியா இருக்கும்? இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படியா இருக்கும்? the direction will depend on this factor mainly. ஓகேவா? the direction will depend on this factor. ஸோ இது வந்து மோஷன் டியூ டு அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நமக்கு இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலமா ஒரு சார்ஜ் நம்ம வைக்கிறோம்னா அந்த சார்ஜோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு போத் V and B இல்லையா? ஒரு சார்ஜ் வைக்கிறோம், ஒரு சார்ஜ் மூவ் பண்றோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. ஸோ அந்த சார்ஜுக்கு வரக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் வந்து இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், the direction of motion of the charge and the direction of the magnetic field இல்லையா? அதே கேஸ் தான். so it will be perpendicular to V cross B and உங்களுக்கு curl rule வச்சு உங்களுக்கு என்ன தெரியும்? it will be in the direction of V cross B இல்லையா? அதாவது mutually perpendicular to V cross B. so suppose இது Q வந்து பாசிட்டிவா இருந்தா, Q வந்து நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்? இங்க ஒரு நெகட்டிவ் சைன் வந்துருமா? அப்படி நெகட்டிவ் சைன் வந்தா இட் வில் பி இன் அ ஆப்போசிட் டைரக்ஷன் டு திஸ் கேஸ் இல்லையா? ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ சேம் லைன் பட் ஆப்போசிட் டு above. ரைட்.
opposite to above. So Lorentz force na, it is a total force due to electric field and magnetic field. Our formula tha, the F dot equal to Q into E vector, which is electric field, okay, which is electric field, and V vector cross B vector, where V is the velocity and B is the magnetic field. Ilya, velocity and B is the magnetic field, right? So adula idhoda direction நம்ம எப்படி சொல்றோம்னா, இந்த V cross B க்கு ஒரு direction இருக்கும் இல்லையா, V cross B ஓட direction என்ன, mutually perpendicular to both V and B இல்லையா, mutually perpendicular to both V and B. So அந்த directionலயே இந்த force இருக்கும். எப்போனா Q பாசிட்டிவா இருந்தா, Q நெகட்டிவா இருந்தால் அதே லைன்ல இருக்கும், but in the opposite direction, right? So V and B in the plane irukuna, the direction will be like this if the Q is positive, and it will be like this reverse direction if Q is negative. Fine. This is the Lorentz force oda main basic concept. Okay. So in the Lorentz force நம்ம எப்படி எழுதலாம்? F equal to Q into E plus B, I mean V cross B நம்ம எழுதலாமா? Suppose நமக்கு magnitude வெட்டும் வேணும்னா நம்ம எப்படி போடலாம்? First in the curl remove பண்ணனும் இல்லையா, இந்த cross product remove பண்ணனும். So F is equal to Q into E vector plus VB sin theta. So F is equal to Q into E plus VB sin theta, right? Right? So இதோட magnitude வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? So இந்த மீம் வந்து நீங்க ஸ்டார் வார்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Only a sit deals in absolutes. Okay. Okay, so இந்த மாதிரி Lorentz force இருக்கு. இந்த Lorentz force ஓட specific cases நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸ்பெசிபிக் கேஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் என்னன்னா, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த சார்ஜ் வந்து ஒரே லைன்ல இருந்தா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கியூ சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கியூ சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, அதே டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, அண்ட் அதே டைரக்ஷன்ல தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குன்னா, வாட் வில் பி த ஆங்கிள்? The angle between B and V will be 0 degree இல்லையா? அதே மாதிரி the angle between V and E will be எதுவா இருக்கும்? அதுவும் அதே 0 degree. பெரிய முட்டை ரெண்டு இல்லையா, ரெண்டுமே 0 டிகிரியா தான் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? பிஃபோர் தட் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? F is equal to அதே தான் QE. பிகாஸ் நமக்கு டைரக்ஷன் என்னவா இருந்தாலும், ஐ மீன் ஆங்கிள் என்னவா இருந்தாலும் the force will be the same இல்லையா? பட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? The force will be equal to Q into V cross B நமக்கு தெரியும். That is equal to VQB sin theta இல்லையா? sin theta வந்து இல்ல theta 0 னு தெரியும். So sin theta will be equal to sin 0 will be equal to totally 0, right? ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு என்னதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தாலும் அது யூஸ் இல்லாம போகுது இல்லையா? ஃபோர்ஸே நமக்கு தேவையில்லை. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வந்து நம்ம சிம்பிளி இக்னோர் பண்றோம். ஸோ the combined force will be என்னவா இருக்கும்? will be equal to QE. அவ்வளவுதான், வெறும் QE மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? ஆக்சலரேஷன் is equal to mass into acceleration equal to QE நமக்கு தெரியும் இல்லையா? force into acceleration, right? So இதுவே நீங்க vectors னு போட்டீங்கன்னா mass into acceleration equal to the electric force இல்லையா? So what will be the acceleration? The acceleration will be equal to the electric force by mass, right? The electric force by mass, அவ்வளவுதான். Okay, so இதுல வந்து நமக்கு இருக்கக்கூடிய force என்ன ஆகுது? The force will be equal to Q into E. So இந்த மாதிரி கொடுக்கும்போ நமக்கு இந்த electric field எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன். ஓகே ஓகே இப்போ மாதவன், இதுல இது வந்து நம்ம எடுக்கிற ஸ்பெஷல் கேஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம இது நம்ம அசம்ஷன் தான். ஓகே, நம்ம இந்த மாதிரி இருந்தால் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நம்ம கால்குலேட் பண்றதுல. ஸோ வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு எடுக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தா இப்போ ஆங்கிள் எப்படி இருப்போம்? இப்படி தானே எடுப்போம், ரைட்? இப்படி தானே ஆங்கிள் எடுப்போம். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆங்கிள் 0 தானே, ரைட்? ஆங்கிள் வந்து 0வா இருக்கும். ஓகே, ஓகேவா மாதவன்? ஓகே ஓகே then. So F equal to QE.
ஓகேவா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆன டைரக்ஷன்ல தான் அந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கும். பட் நமக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே, அந்த சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், ரைட்? ஸோ த ஃபோர்ஸ் இஸ் இன் சேம் டைரக்ஷன் as v இல்லையா? அந்த velocity எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸும் இருக்கு. ஸோ எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், the velocity will increase or decrease இல்லையா? சப்போஸ் velocity இந்த டைரக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனா டிக்ரீஸ் ஆகும், velocity இந்த டைரக்ஷன் அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுத்தா இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ the speed, velocity, momentum and kinetic energy will change without any change in direction. ஓகேவா? பிகாஸ் நம்ம எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறோமோ அதே டைரக்ஷன்ல தான் நம்ம ஃபோர்ஸையும் கொடுக்குறோம். ஸோ டைரக்ஷன்ல எந்தவித மாற்றமும் இல்லை, பட் ஃபோர்ஸ் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதால there will be a change in the speed, velocity, momentum and kinetic energy, right? Fine, okay. So இது வந்து ரெண்டும், ஐ மீன் இந்த velocity, magnetic field and electric field ஒரே டைரக்ஷன்ல இருந்தா, சப்போஸ் நமக்கு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல இருந்தா என்ன ஆகும்? சப்போஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெலாசிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு, அதே மாதிரி வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும், அதாவது மூணுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேஸ்ல என்ன ஆகும்? வாட் வில் பி தி டோட்டல் ஃபோர்ஸ்? F is equal to QE plus QVB sin 90 degree. ஓகேவா? sin 90 degree. So F is equal to QE plus QVB. Okay, QVB. But நம்ம இங்க எப்படி எடுக்கிறோம்னா, we will choose the direction in such a way that இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, மூணும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கும் டைரக்ஷன் 90 டிகிரி, இதுக்கும் டைரக்ஷன் 90 டிகிரி, இதுக்கும் டைரக்ஷன் 90 டிகிரி. பட் இது நம்ம மியூச்சுவலி எடுக்கிறதால நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கணும், ரைட்? ஸோ இட் வில் பி minus 90 degree here. minus 90 degree, so that will be equal to minus QVB இல்லையா? minus QVB. so இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம எப்படி இதை எடுப்போம்னா, ஓகேவா? so இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஃபோர்ஸை எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, we will choose a force in such a way that the total force will be 0. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும். பட் நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னா, இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் what will be the total result? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் வருதுன்னு தெரியும். ஸோ வாட் will be the resultant if this force is equal to 0? எவாலுவேட் பண்ணலாமா? ஸோ QV will be equal to QVB இல்லையா? ரைட்? equal to QVB. அப்போ velocity என்னவா இருக்கும்? The velocity will be equal to E by B. Okay, the velocity will be equal to E by B. So again சொல்றேன், இதுல velocity, magnetic field and electric field மூணுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. இது பெர்பெண்டிகுலரா இருக்கு, ஓகே. அந்த பெர்பெண்டிகுலாரிட்டி நம்ம எப்படி சூஸ் பண்றோம்னா, the electric field which is equal to QE minus QVB totally 0 ஆகுற மாதிரி, ரைட்? totally 0 ஆகுற மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்றோம். அந்த மாதிரி சூஸ் பண்றதால நமக்கு என்ன வரும்? we will get the velocity as EV equal to E cross B, right? V equal to E cross B. ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துல நமக்கு ஃபோர்ஸே 0ன்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ வெலாசிட்டியில சேஞ்ச் வருமா? வராது. ஸ்பீடோட சேஞ்ச் அதுவும் வராது. மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி இது எதுவுமே ஒரு சேஞ்சும் வராது இல்லையா? ஸோ நோ சேஞ்ச் இன் speed இல்லையா? in speed, momentum, velocity and kinetic energy, right? இதுல எதுலயுமே சேஞ்ச் வராது. பட் நமக்கு என்ன தெரியும்? இதுல velocity வந்து E by B ன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ல இந்த velocity இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் அந்த ரீஜன் வழியா பாஸ் ஆக முடியும். கிட்டத்தட்ட டிக்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த velocity இருந்தா நீ உள்ள போலாம், அந்த ரீஜனை கிராஸ் பண்ணி வெளியே போயிடலாம்.
பட் அதுவே உங்களுக்கு இந்த வெலாசிட்டி இல்லாட்டி என்ன ஆகும், ஒண்ணுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபுல்லா உங்களை புஷ் பண்ணிரும், ஒரு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபுல்லா உங்களை புஷ் பண்ணிரும். இந்த வெலாசிட்டி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகும், ரைட்? ஸோ த ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ only for this velocity இல்லையா? இந்த வெலாசிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். உங்களுக்கு இந்த வெலாசிட்டி இல்லாம இருந்தால் உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்காது. ஒண்ணுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு ரெண்டுமே ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வெலாசிட்டி இது மட்டும் இருந்தா நம்ம ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்றோம் இல்லையா? இந்த கான்செப்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, we will use it in a concept called velocity selectors. ஓகே, வெலாசிட்டி செலக்டர்ஸ். ஸோ இந்த சிஸ்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த மாதிரி சிஸ்டத்தை செட்டப் பண்ணிடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த மாதிரி ஒரு பெர்பெண்டிகுலரா நம்ம செட்டப் பண்ணி நம்ம அதுல நிறைய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் விட்டுருவோம். ஓகேவா? எக்கச்சக்கமான சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் விட்டுருவோம். ஆனா அந்த ரீஜன் வழியா, அதாவது அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வழியா ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒரு டிஃப்ளெக்ஷனே இல்லாம, அது எந்த டைரக்ஷன்ல நம்ம வீசணுமோ அதே டைரக்ஷன்ல நமக்கு வெளியே வரும்னா அது இந்த வெலாசிட்டி இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸால மட்டும்தான் முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபில்டர்ல என்ன பண்ணுவோம், இவ்வளவு பெரிய லைக் இந்த அளவுக்கு சைஸான பார்ட்டிகல்ஸுக்கு விட சின்னதா இருக்கிற பார்ட்டிகளை வந்து அந்த ஃபில்டர் வழியா விடுவோம். அந்த சைஸை விட பெருசா இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டர் தடுத்துரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரில செட்டப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி செட்டப் பண்றதால அந்த சிஸ்டம் வழியா இவ்வளவு வெலாசிட்டி, கரெக்டா இந்த வெலாசிட்டி இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அதோட போக முடியும். மீதி வெலாசிட்டி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதுக்குள்ள போகாது. ஓகேவா? ஆமாப்பா, ஆமா இம்தியாஸ், ஜீரோன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஜீரோ இல்லாம நிறைய கேசஸ் இருக்கு. பட் நம்ம இங்க சூஸ் பண்ற கேஸ் என்னன்னா, இது ஜீரோவாக இருந்தால் வெலாசிட்டி என்னவா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, சோ எகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து VEB ஒரே டைரக்ஷன் இருக்கிற மாதிரி சூஸ் பண்றோம். அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது the force will be equal to the electric field only. அதுவே நம்ம மூணு பெர்பெண்டிகுலரா இருந்தா நம்ம ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகுற மாதிரி நம்ம சூஸ் பண்றோம். அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது இந்த V equal to E by B இருக்கு இல்லையா? இந்த வெலாசிட்டி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸால மட்டும்தான் அந்த ரீஜியனை ஒரு பிரச்சனை இல்லாம சேஃபா கிராஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வேற வெலாசிட்டி இருந்தால் ஒண்ணுனா எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ஏதாச்சும் தள்ளி விட்டுரும். ஓகேவா? சோ இதுக்காக தான் நம்ம வெலாசிட்டி செலக்டர்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த வெலாசிட்டி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸால மட்டும்தான் இந்த ரீஜனை கிராஸ் பண்ண முடியும். ரைட்? நான் ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, this concept is very 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 important for many future devices. ஓகேவா? Okay, so questions related to Lorentz force. First question பார்க்கலாமா? A uniform electric field, so given a uniform electric field னு சொல்லிட்டாங்க. so electric field இருக்கு. A uniform magnetic field, so magnetic field இருக்கு, are acting along the same direction in a certain region. so E யும் B யும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ரைட்? சேம் டைரக்ஷன் இல்லையா? If an electron is projected in the region such that its velocity is pointed along the direction of the fields, so velocity is also in the same direction இல்லையா? so நம்ம எந்த கேஸ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கணும். VBE மூணுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. then the electron speed will decrease, speed will increase, it will turn towards the left or it will turn towards the right. so இது நாலு கேஸ்ல எந்த கேஸ் வந்து நமக்கு ட்ரூன்னு தெரியணும் இல்லையா? so to find change in speed இல்லையா? change in speed. so solution, extra slide இருக்கா? இல்ல. ஓகே, so மூணுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. so F will be equal to QE plus QVB sin theta. so theta will be என்னவா இருக்கும்? theta will be 0 because மூணுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. so F is equal to QE னு வரும் இல்லையா? F is equal to QE னு வரும். பட் நமக்கு இங்க Q என்னன்னு தெரியும்? an electron is projected, so the charge of the electron will be negative V இல்லையா? Q will be negative V, so the force will be equal to minus EE. அப்ப ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்?
acceleration equal to force by mass that is equal to E by m இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் எப்படியும் டைரக்ஷன்ல சேஞ்ச் வராது, பட் ஸ்பீடுல கண்டிப்பா சேஞ்ச் வரும். ஸோ இல்லையா? ஸோ இதுல வந்து இட் வில் டேர்ன் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஆர் வில் டேர்ன் டுவர்ட்ஸ் த ரைட்னு போட்டிருக்காங்க. நமக்கு டைரக்ஷன்ல சேஞ்ச் கண்டிப்பா வர போறது இல்லை. ஸோ தீஸ் டூ ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் இல்லையா? தீஸ் டூ ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். பட் நமக்கு இங்க என்ன தெரியும், நமக்கு ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவா இருக்கு இல்லையா? ஆக்சலரேஷன் வந்து இட் இஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் தான் என்ன ஆகும், ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா? ஸ்பீட் வில் ரெடியூஸ். கரெக்டா? ஸ்பீட் வில் ரெடியூஸ், speed will decrease. Okay, so இதுல வந்து நம்ம மூணுமே சேம் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்றோம். மூணுமே சேம் டைரக்ஷன் இருக்கிறதால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. நமக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால மட்டும்தான் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -e எடுத்து we are putting the acceleration. அந்த acceleration நெகட்டிவா இருக்கிறதால velocity or speed வந்து டிக்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியும். So the electron speed will decrease. Okay வா? It's very very simple problem, right? Okay, so the beam of electrons passes undeflected through mutually perpendicular electric and magnetic fields. So mutually perpendicular nu sollitaanga. So second case illaya, namakku second case. So electric field um magnetic field um vandu mutually perpendicular ah irukku illaya? It is mutually perpendicular, right? If the electric field is switched off, ஸோ இந்த மாதிரி ஒரு பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகுது, அப்போ அதோட வெலாசிட்டி என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், v = e by b நமக்கு தெரியும். பட் நம்ம ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்றோம், the electric field is switched off, right? ஸோ electric field switch on off ஆனதுக்கு அப்புறம் the electrons move. The path of the electrons என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? The path of electrons after e is off இல்லையா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த beam of electrons வந்து எப்படி மூவ் ஆகும்னு கேக்குறாங்க. So solution. So initial force என்னவா இருக்கும்? The force initial will be equal to QE plus Q into V cross B இல்லையா? அதே மாதிரி if the electric field is switched off, electric field இல்லாட்டி what will be the force? The force will be force final. Okay, switch off பண்ணதுக்கு அப்புறம் V = V cross B இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது இதோட ஃபோர்ஸ் என்னவா இருந்திருக்கும், 0வா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இனிஷியலி பீம் வாஸ் அன்டிஃப்ளெக்டட். ஸோ இனிஷியலி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால there was no change in the direction. ஸோ அது என்ன லைன்ல போச்சோ அதே லைன்ல தான் போகும், ஸ்ட்ரைட் லைன்ல போகும் இல்லையா? So straight line path. But once வந்து நம்ம electric field switch off பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், there will be a magnetic field only perpendicular to the direction இல்லையா? because நம்ம என்ன பண்றோம் இதுல நம்ம எடுத்தது செகண்ட் கேஸ் இல்லையா? so velocity, electric field, magnetic field மூணுமே மூணுத்துக்கும் perpendicular இருக்கும். so electric field மட்டும் போயிட்டாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய velocity என்னவா இருக்கும், it will still be perpendicular to the magnetic field இல்லையா? so as velocity is perpendicular to magnetic field, இப்படி இருந்தா என்ன ஆகும், நம்ம motion due to a magnetic field ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு velocity perpendicular to magnetic field இருந்தால் what will we get, we will get a circular path இல்லையா? we will get a circular path, right? circular path will be followed. Yeah, will be followed. Okay, so the particle will move in a circle. So நம்ம இதுல என்ன பண்றோம், we are taking a beam of electrons and passing it through mutually perpendicular electric and magnetic fields. So velocity வந்து electric fieldக்கும் perpendicular இருக்கும், magnetic fieldக்கும் perpendicular இருக்கும், and அந்த electric fieldம் magnetic fieldம் ரெண்டுமே perpendicular இருக்கும் ரெண்டுக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த எலக்ட்ரான் பீம் வந்து ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்கும், because force will be 0 and velocity will be equal to E by B இல்லையா? ஒன்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட ஆஃப் பண்ணிட்டோம்னா
ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்காது, பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல, இந்த ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெலாசிட்டி வில் பி பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால the electrons will begin to move in a circle இல்லையா? இதுக்கு தான் சொன்னேன் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு வாட்ச் ஆல் மை லெக்சர்ஸ், பிகாஸ் ப்ரீவியஸ் லெக்சர்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி, எலக்ட்ரான்ஸ் மட்டும் இல்ல எந்த சார்ஜா இருந்தாலும் எப்படி ஒரு சர்க்கிள்ல போகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ given an electron enters a region where magnetic field and electric field are mutually perpendicular. So electric field is perpendicular to magnetic field நமக்கு தெரியும் இல்லையா? So to find direction of இல்லையா, பிகாஸ் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, இந்த டைரக்ஷன் ஆஃப் பி போகுமா, டைரக்ஷன் ஆஃப் இ போகுமா, சர்க்குலர் மோஷன் போகுமா, ஒரு டிஃப்ளெக்டடா போகுமான்னு கேட்குறாங்க. ஸோ வாட் ஷுட் வி ஃபைண்ட் ஹியர்? வி ஷுட் ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணணுமா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? சாட் பாக்ஸ் எல்லாரும் தூங்குறீங்களா? ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ்னாலோ அது எதாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்க. ஓகேவா? அதுதானே நான் இருக்கேன். ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா வாட் ஷுட் ஷி அஸ்யூம்? வி ஷுட் அஸ்யூம் தட் த வெலாசிட்டி இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் இல்லையா? பிகாஸ் அந்த மாதிரி ரெண்டு கேஸ் மட்டும்தான் நமக்கு நீட்ல கேட்பாங்க. ஓகே. ஸோ வெலாசிட்டி வில் பி பெர்பெண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம ப்ரீவியஸா பார்த்தா அத்தனை கேஸ்லயும் இதே தான் கண்டிஷன் இல்லையா? ஓகே. ஸோ இந்த மாதிரி மூணு டைரக்ஷன்ல இருக்கு, மூணுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா வாட் வில் பி த டோட்டல் ஃபோர்ஸ்? த டோட்டல் ஃபோர்ஸ் வில் பி a big zero இல்லையா? It will be a big zero, right? So force will be 0 இல்லையா? the force will be 0. so force 0 ஆக இருந்தால் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிட்ட அந்த ஐ மீன் will the electron go towards the direction of electric field? இல்ல, பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸும் இல்லையா? டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0. அதே மாதிரி will it go in the direction of magnetic field? அதுவும் இல்லையா? அதே மாதிரி will it possess circular motion? நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் இருந்தா தான் சர்க்குலர் மோஷன், கூட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்ட்ராவா இருந்தா கண்டிப்பா அது இல்லை. So it will not possess circular motion. So what is the option? It will go undeflected, right? It will go undeflected. In the previous, I mean in the மற்ற ஆப்ஷன்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸ் வந்து 0ன்னு. ஃபோர்ஸ் வந்து 0 இருந்தா என்ன, நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி if there is no additional force or external force given, the body will continue to move in the same path with the same velocity. Newton's first law இல்லையா? So as force equal to 0 as per Newton's first law தெரியல, there is no deflection, right? There is no deflection. Okay va? So ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கலா தான் பார்த்தோம். now we will make sure to calculate. ஓகேவா? so given a charge particle, okay, charge particle having charge q is equal to 2c is thrown with velocity. so ஒரு velocity கொடுக்குறாங்க. the velocity is what? 2i plus 3j meter per second in a region having electric field equal to 2j. so electric field என்ன? electric field is 2j volt per meter. so volt per meter na என்ன? what is volt per meter? newton per coulomb க்கு equal இல்லையா? இதோட SI யூனிட் தான். so ஒரு சேஞ்சஸும் வேண்டாம். and magnetic field 5k tesla இல்லையா? magnetic field 5k tesla, right? So magnetic field 5k tesla. Okay. So to find, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we should find what is the initial Lorentz force. so F Lorentz.
So force அதாவது total Lorentz force என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. So solution. So what will be the for Lorentz force? The Lorentz force will be equal to F is equal to QE plus Q into V cross B இல்லையா? Q into V cross B. So நம்ம data substitute பண்ணலாமா? Extra slide இருக்கு சந்தோஷம். So F is equal to 2 into E ஓட வேல்யூ என்ன? 2J plus 2 into V cross B. So V cross B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? So V cross B is equal to IJK. Velocity வந்து 2 3 இல்லையா? 230. Magnetic field வந்து 5K இல்லையா? 005. That is equal to I of 0 minus J of minus J of 10 minus 0 plus K of 0 இல்லையா? Plus K of 0. கரெக்டானே? Okay, so that is equal to minus 10J இல்லையா? Minus 10J. So what will be the force? The force will be equal to தப்பு பண்றோமா 2 3. Okay, so the force will be equal to Q into நம்ம already போட்டுட்டோம் இல்லையா? 2J இல்லையா? Right, 2J. So that is equal to 4J இல்லையா? So 4J minus plus 2 into 10J இல்லையா? Minus 10J. So that is equal to minus 16J. Right, minus 16J. அட என்னப்பா ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொன்னேன்ல, யாருமே பாக்குறது இல்ல போல. ஸோ I இங்க வந்து 15 வருதா? 15 minus 0 minus J 10 minus 0 plus K 0, that is equal to 15I minus 10J இல்லையா? 15I minus 10J. So இப்போ force என்னவா இருக்கும்? 2J plus 2 into 15I minus 10J, that is equal to 4J plus 30I minus 20J, that is equal to 30I minus 16J Newton. 30I minus 16J Newton. Okay pa? So again சொல்றேன், கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் முக்கியம் இல்ல, உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வேணும். பிகாஸ் நான் இப்போவே இது பண்ணப்போ ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிட்டேன் இல்லையா? ஸோ அதை ப்ராக்டிஸ் இருந்ததால தான் இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது இல்லையா? ஓகே, ஸோ வாட் எவர் யூ டூ மேக் ஷூர் தட் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. ஓகேவா? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ கிவன் a beam of electrons is moving with a constant velocity. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ வெலாசிட்டின்னு அவங்க சொல்லவே இல்லை. So velocity நமக்கு தெரியாது. In a region having simultaneous perpendicular electric and magnetic fields. So electric fieldum இருக்கு, magnetic fieldum இருக்கு. Of strength 20 volt per meter and 0.5t. So just value மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, நமக்கு வெக்டர்ஸே வேண்டாம். So E is equal to 20 volt per meter and magnetic field is equal to 0.5 Tesla. Yeah, 0.5 Tesla. Respectively at right angles to the direction of motion of the electrons. So V is perpendicular to B is perpendicular to E இல்லையா? இது வந்து நமக்கு தெரியும். Okay, so to find velocity இல்லையா? velocity என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ உங்க மோஸ்ட் மேனுவல்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து வந்திருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம மியூச்சுவலா சூஸ் பண்றோம், இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நம்ம 0 ஆக்குறோம், 0 ஆக்குனதுக்கு அப்புறம் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு அவங்க உட்காந்து டெரைவ் பண்ணுவாங்க. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் the velocity should be equal to E by B இல்லையா? velocity should be equal to V by E. I mean E by B நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாமா? that is equal to E வந்து 20, P வந்து 0.5. so V is equal to 40 meter per second
இல்லையா? உங்க மேனுவல்ல வந்து சம்மந்தமே இல்லாம புது புது ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்பி ஏமாறுறீங்க. ஓகே, உங்களுக்கு ஷார்ட்டா கிறிஸ்பா எவ்வளோ ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியுமோ அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓகே, ஃபாஸ்ட் மெத்தட் அதுதான் உங்களுக்கு முக்கியம். விரிஞ்சு அப்படியே பெரிய பெரிய ஸ்டெப்ஸா உங்களுக்கு போடணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் நீட்ல வந்து ஒரு கொஸ்டினுக்கு அவங்க கொடுக்கறதே உங்களுக்கு 2 minutes தான். ஸோ மோஸ்ட்லி வர அத்தனை கொஸ்டின்ஸும் இந்த 2 minutesக்குள்ள சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதால கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் ஆக்சுவலி எக்ஸாம்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லையே, டேரக்டா நீங்க சால்வ் பண்றது மட்டும்தான். ஸோ கண்டிப்பா 2 minutesக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி டார்கெட் வச்சு பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி given a beam of cathode rays. So cathode rays ல என்ன இருக்கும்? Electrons இருக்கும் இல்லையா? Electrons இருக்கும். Fine. So is subjected to crossed electric and magnetic fields. So இந்த crossed electric and magnetic fields ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, the crossed means V is perpendicular to E is perpendicular to B இல்லையா? இதுதான் crossed ன்னு சொன்னா அதோட மீனிங் இதுதான். ஓகேவா? Crossed na on the second case 2. Okay, the fields are adjusted such that the beam is not deflected. நான் இதுதான் சொன்னேன், நம்ம வந்து force 0 ஆக்குறோம். ஒரிஜினலா force வந்து 0 கிடையாது. பிகாஸ் நம்ம இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தோம் இல்லையா? இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம force வந்து இந்த மாதிரி which one? Yes, இதுல வந்து நம்ம இந்த மாதிரி 20/0.5 velocity நம்ம கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போட்டிருந்தா, இப்போ இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும், அதே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனை மெயின்டைன் பண்ணி நம்ம ரிவர்ஸ்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போட்டிருந்தா ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிருக்காது இல்லையா? சோ அதுக்கு தான் சொல்றேன், we have to keep the force at 0. நேச்சுரலாவே ஃபோர்ஸ் 0வா இருக்க வாய்ப்பு கம்மி. ஸோ அந்த ஃபோர்ஸ் 0 ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றாங்க, the fields are adjusted such that the beam is not deflected. beam is not deflectedனா ஃபோர்ஸ் வந்து 0, ஸோ வெலாசிட்டிக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ அதே வெலாசிட்டியில போயிட்டு இருக்கும். ஸோ the beam will not be deflected. ஓகே, so V is perpendicular to B and இதுக்கு B, and the fields are adjusted such that the beam is not deflected. So beam deflect ஆகல, the velocity will be equal to the electric field by magnetic field இல்லையா? அப்போ the specific charge of the cathode rays is given by என்னன்னு கேக்குறாங்க. So இந்த specific charge என்ன? What is specific charge? யாராச்சும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். யாருக்கும் தெரியலையா? சோ ஸ்பெசிபிக் சார்ஜ் வந்து இட் இஸ் த சார்ஜ் பெர் யூனிட் மாஸ் இல்லையா? ஸ்பெசிபிக் சார்ஜ் வந்து வேற எதுவுமே இல்லை, இட் இஸ் த சார்ஜ் பெர் யூனிட் மாஸ். ஸோ சார்ஜ் பெர் யூனிட் மாஸ் இல்லையா? சார்ஜ் பெர் யூனிட் மாஸ். ஸோ இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன். ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி வரும்? The solution we should find what is the value of E by M இல்லையா? So இதுல E என்ன? E is the charge, right? So Q is equal to E and M is equal to mass இல்லையா? M is equal to mass நமக்கு தெரியும். ஓகேவா? So இதுல வந்து a beam of cathode rays வந்து வருது. இந்த cathode rays எப்படி உருவாகுதுன்னு நீங்க ஸ்டடி பண்ணிருப்பீங்க இல்லையா? இந்த cathode rays எப்படி உருவாகுது? We are accelerating the electrons through some potential difference இல்லையா? So we accelerate the electrons E through potential difference V to get cathode rays இல்லையா? So இந்த cathode rays ஓட origin வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆனோட் கேத்தோட் எடுக்கிறோம். ஆனோட்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோட், கேத்தோட்னா நெகட்டிவ் எலக்ட்ரோட் இல்லையா? அதுல வந்து we are creating a potential difference between them. அந்த potential differenceால நம்ம என்ன பண்றோம், அந்த எலக்ட்ரான்ஸை அந்த potential difference வந்து we are accelerating them இல்லையா? So இந்த kinetic energy எது ப்ரொவைட் பண்ணுது? பிகாஸ் கேத்தோட் ரேஸ் வந்து மூவிங் எலக்ட்ரான்ஸ் தான். மூவிங் எலக்ட்ரான்ஸ்னா அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். வெலாசிட்டி இருந்தா கைனடிக் எனர்ஜி இருக்கும். இது மூவ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மூலமா நம்ம அதை புஷ் பண்றோம். ஸோ த கைனடிக் எனர்ஜி வில் பி ப்ரொவைடட் பை த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ த கைனடிக் எனர்ஜி of the cathode ray is given by
v இல்லையா? so இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? half mv square kinetic energy will be equal to the work done on moving through the potential difference. அந்த work done என்னவா இருக்கும்? It will be equal to charge into potential difference இல்லையா? It will be equal to charge into potential difference. So half mv square equal to ev ன்னு நமக்கு தெரியும் இல்லையா? half mv square is equal to ev. so half வேற கலர் எடுக்கிறேன். half m velocity square is equal to e into potential difference. Note the point. இது ரெண்டும் same v கிடையாது. இது வந்து potential difference, இது வந்து velocity, right? இது வந்து velocity. so நமக்கு already தெரியும் v is equal to என்ன? e by b ன்னு நமக்கு already தெரியும் இல்லையா? v by b ன்னு already தெரியும். so நமக்கு என்ன வேணும்? இந்த v வந்து இங்க ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும். so இந்த equation we should find what is the value of b through this particular equation. so v square will be equal to 2ev by m. அப்போ v will be equal to என்ன? square root of 2ev by m இல்லையா? 2ev by m. so equate பண்ணலாமா? equating e by b is equal to square root of 2ev by m இல்லையா? அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? square root remove பண்றதுக்கு we shall square the both. okay, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுவோம். e square by b square is equal to 2ev by m. பட் நமக்கு இங்க என்ன வேணும்? we should know what is the value for e by m இல்லையா? e by m ஓட வேல்யூ தான் நமக்கு தேவை. so e by m is equal to e square by 2vb square இல்லையா? right? so கண்டிப்பா ஏதாச்சும் டவுட்ஸ்னா சொல்லுங்க. இது again நான் சொல்றேன். நமக்கு வந்து ஒரு beam of cathode rays இருக்கு. it is subjected to crossed electric and magnetic fields. crossed ன்னு சொன்னாலே you should understand that the electric field is perpendicular to the magnetic field. அவ்வளவுதான் difference. okay, so the fields are adjusted in such a way that the beam is deflected. so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி mutually perpendicular இருந்தா electric field and magnetic field perpendicular இருந்தா the force வந்து 0 ஆகணும்னு சான்ஸ் இல்ல. so force வந்து 0 ஆகுற மாதிரி நம்ம அந்த electric fields adjust பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ண அப்புறம் we should find what is the specific charge. so நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த மாதிரி undeflected போகும்போது force 0 இருக்கும். force 0 இருந்தா velocity வந்து v is equal to e by b நமக்கு தெரியும். அதே மாதிரி இது cathode rayனால we will know that the kinetic energy should be equal to e into potential difference. so அதை வச்சு நம்ம velocity ஓட ஃபார்முலா என்னன்னு கால்குலேட் பண்ணோம். and இது வந்து beam undeflected போகும்போது force 0 இருக்கிறதால v is equal to e by b ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். so ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம். we found what is the value of e by m. okay, very simple problem. okay va? so next problem. An ionized gas contains both positive and negative ions initially at rest. okay, so given options are the same color, so where color? so given the ionized gas contains both positive ions and negative ions. okay, so ரெண்டு ions இருக்கு initially at rest. if it is subjected simultaneously to an electric field along the positive x direction. so electric field இருக்கு, it is subjected to which direction? along the positive x direction. so positive x direction என்ன? direction வந்து j இல்லையா? I direction, sorry, I direction இல்லையா? அது வந்து magnetic field along the positive z direction. so positive z direction na the direction will be k இல்லையா? k positive z direction, இது வந்து positive x direction. fine. so இந்த மாதிரி situationல the positive ions reflect towards the positive direction or negative direction. அதாவது இந்த ions இருக்கு இல்லையா? positive ions and negative ions எந்த directionல deflect பண்ணுது நம்ம கண்டுபிடிக்கணும். so இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? we can simply use what law? we can simply use the Lorentz force இல்லையா? so to find 0 ஆயிடுச்சு பாருங்க. so find direction of motion of electric field and magnetic field இல்லையா? electric field and magnetic field. so நமக்கு ஆல்ரெடி தெரியும்
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால என்ன ஆகும், there will be a push இல்லையா, there will be an initial push. So solution, the charges will begin to move due to electric field இல்லையா. So இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டால மூவ் ஆகும்போது what will be the resultant velocity, the velocity of positive charge எந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸோட லெக்சர்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தா உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். the velocity of a positive charge due to the electric field வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும், it will be in the same direction as the electric field இல்லையா. so இது I டைரக்ஷன்ல இருக்கும். so but the velocity of negative charge எந்த டைரக்ஷன்ல இருக்கும், it will be in the same line but in the opposite direction, so it will be equal to minus I இல்லையா, it will be equal to minus I. fine. so the velocity of the positive charge வந்து x direction ல இருக்கும், velocity of the negative charge வந்து minus x direction ல இருக்கும். so for the positive charge force என்னவா இருக்கும், what will be the force, the force will be equal to q into v cross b இல்லையா, q into v cross b. நம்ம ஏன் v cross b மட்டும் எடுக்கிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் இல்லையா. சோ அது வந்து இப்போதைக்கு இக்னோர் பண்ணலாம். ஓகே, எஃபெக்ட் ஆஃப் b இதுல வந்து எடுத்துறோம். பிகாஸ் நீங்க ரெண்டும் எப்படியும் வந்து நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி தானே போடுறோம். நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடாம ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் அட் அ டைம். ஓகே, ஸோ எஃபெக்ட் ஆஃப் b, ஸோ f is equal to q into v cross b ன்னு தெரியும். ஸோ what will be the force, this is equal to q வந்து பாசிட்டிவ், ஸோ அப்படியே வச்சிடலாம். v வந்து it will be in I direction இல்லையா, v ஓட வேல்யூ நமக்கு தெரியல. ஸோ v வந்து I டைரக்ஷன்ல நான் எடுக்கிறேன். கிராஸ் b இன்டூ b வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது வந்து k டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, k டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கலாமா, எடுக்கலாம். ஸோ v cross b will be equal to 0 0 0 பாருங்க, ijk v 0 0 0 0 b, so that is equal to I வந்து 0 இருக்கும், minus j of vb minus 0 plus k of 0 இருக்கும். right, so resize. so the force will be equal to q into the resultant என்னவா இருக்கும், it will be equal to minus j into vb இல்லையா, that is equal to vb into minus j, that is equal to vbq into minus j. so இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலமா ஒரு புஷ் வருது. அந்த புஷ்னால வெலாசிட்டி வில் பி இன் த பாசிட்டிவ் I டைரக்ஷன் which is the positive x axis. அதை வச்சு நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் கன்சிடர் பண்ணப்போ we found out that the force will be in negative j direction which is negative y direction. so ultimately இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும், இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தானே போகும். so the positive ions will go in negative j direction. negative j direction என்ன, negative y axis. so negative y axis இல்லையா, negative y axis. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு. so negative charge என்ன இருக்கும், what will be the case for negative charge, okay, so negative charge இதுவும் சேம் தான், எஃபெக்ட் ஆஃப் b. ஓகே, எஃபெக்ட் ஆஃப் b. so இதுல வந்து சேம் தான், f is equal to minus q வரும் because it's the negative charge into v cross b, that is equal to minus q of v into minus I இல்லையா, because in the negative charge it will move in the direction opposite to the electric field. so v into minus I into b k, எலக்ட்ரிக் ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் இல்லையா. ஸோ v cross b என்னவா இருக்கும், v cross b will be equal to ijk minus 1 minus v வரும் 0 0 0 0 b இல்லையா. ஸோ அதே தான் வரும், I 0 வரும், minus j of minus vb வரும் இல்லையா, minus j of minus vb minus 0 plus k ஹைட் ஆயிடுச்சா, பிளஸ் கே அதே 0 வரும் இல்லையா, பிளஸ் கே அதே 0 வரும்.
So that is equal to VBJ. இல்லையா VBJ. இதுல வந்து minus J VB ன்னு இருந்துச்சு, இதுல வந்து VBJ இதோட பாசிட்டிவ் மட்டும் தான். But force will be என்னவா இருக்கும்? What will be the force? The force will still be equal to Q. இப்போ நமக்கு இங்க minus Q இருக்கு, so minus Q into VBJ. அது நம்ம எப்படி எழுதலாம்? VBQ into minus J ன்னு எழுதலாமா? Into minus J ன்னு எழுதலாம், right? Into minus J. So இந்த பாசிட்டிவ் அயானும் மைனஸ் J டைரக்ஷன்ல தான் போகுது, இந்த நெகட்டிவ் அயான்ஸும் அதே மைனஸ் J டைரக்ஷன்ல தான் போகுது இல்லையா? So the ions both positive and negative go in minus J direction. இல்லையா? It will both go in minus J direction. So minus J direction என்ன? Negative y axis. Okay, negative y axis. So the all ions deflect towards negative y axis. So in the problem உங்களுக்கு புரிஞ்சதா? I hope you understood everything. Okay. Okay, so இதுல நம்ம என்ன பண்றோம்? ஒரு ionized gas இருக்கு, அந்த ionized gasல we have both positive and negative ions. அந்த positive and negative ions நம்ம electric fieldக்கு expose பண்றோம் and magnetic fieldக்கு expose பண்றோம் இல்லையா? So இந்த நம்ம இன்னும்னா நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸை டைரக்டா யூஸ் பண்ணிடலாம், பட் நமக்கு இதுல வெலாசிட்டி நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணப்போ வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் டேக் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வி கேன் டேக் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரெண்டையும் தனித்தனியா எடுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது த வெலாசிட்டி வில் பி இன் I direction இல்லையா? The velocity will be in I direction and negative direction, அதாவது நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து it will be in the opposite direction. So positive charge வந்து I directionல போகும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதோட opposite direction minus Y directionல போகும். So அதை வச்சு we found out the magnetic field for the magnetic force for positive charge. அதுல வந்து நமக்கு தெரிய வந்துச்சு the force of the positive charge due to the magnetic field will be in minus J direction. அதே மாதிரி negative chargeக்கும் it will be in minus J direction நமக்கு தெரிய வந்துச்சு. அது ஏன் ரெண்டுக்குமே minus J direction வந்துச்சுன்னா நமக்கு இதுல வந்து velocity minus I இருக்கு, சார்ஜும் minus Q ன்னு இருக்கு, பட் இதுல வந்து பாசிட்டிவ் தான் இருக்கு இல்லையா? இதுல வந்து Q and VI இருந்துச்சு, இதுல minus Q and minus VI இருந்துச்சு இல்லையா? ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை ஆகி ரெண்டுக்கும் சேம் வேல்யூ வந்துச்சு. பாசிட்டிவ் சார்ஜுக்கும் அதே மைனஸ் J டைரக்ஷன், நெகட்டிவ் சார்ஜுக்கும் அதே மைனஸ் J டைரக்ஷன். ஸோ அல்டிமேட்லி ரெண்டு அயான்ஸும் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் எல்லாரும் ஒரே மைனஸ் J டைரக்ஷன்ல போகுது இல்லையா? எல்லாரும் ஒத்துமையா ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே மைனஸ் J டைரக்ஷன். ஸோ மைனஸ் J டைரக்ஷன் என்ன? இட் இஸ் a negative y axis. So all electrons will deflect towards minus y direction, negative y direction. Fine. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பா புரியாட்டி கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, ஒரு நீங்க லேட்டர் பாக்குறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் கண்டிப்பா இந்த லைவ் நடக்கும்போதே நீங்க மோஸ்ட்லி பார்க்க பாருங்க, பிகாஸ் அந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்பவே உங்களால கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி given an electron is moving at 5 km/s, ரொம்ப ஹை வெலாசிட்டியில velocity is equal to 5 km/s. பட் நமக்கு என்ன தெரியும்? km/s வந்து SI யூனிட் இல்ல. So V is equal to meter/s க்கு மாத்தலாம் இல்லையா? 5 into 10 power 3 meter/s. எல்லாம் AY னா ஒண்ணும் இல்ல, AY is equal to J vector இல்லையா? அதே மாதிரி AX equal to I vector, AZ is equal to K vector. அதாவது IJK வெக்டர் தான் வேற வேற சிம்பிள்ஸ்ல போடுறாங்க, அவ்வளவுதான். So AY vector meter/s. It is subjected to a magnetic flux density given by flux density na field da. Okay, field. So B is equal to 2AX plus 3AY plus 4AZ Weber per meter square. Weber per meter square na enna? Tesla இல்லையா? இது வந்து டெஸ்லா. ஓகே, ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல அவங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே கொடுக்கல. ஸோ வி கேன் அஸ்யூம். ஓகே, ஸோ அஸ்யூம் தட் V is perpendicular to B is perpendicular to E இல்லையா? நம்ம ஏன் அதை அஸ்யூம் பண்றோம்? அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இட் இஸ் மூவிங் அட் ஒன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லையா?
because velocity is constant. Velocity constant இருந்துச்சு, அதே மாதிரி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன? வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸும் அதுக்கு வர்றது இல்ல. ஸோ இட் இஸ் கேஸ் 2. மூணுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா? The force will be what? The force will be 0. இல்லையா? The force will be 0. So நமக்கு என்ன தெரியும்? I mean, what should we find? We should find what is the electric field intensity. நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? So solution. நமக்கு ஆல்ரெடி தெரியும் the total force வந்து எப்படி இருக்கும்? The force will be equal to Q into E plus V cross B ன்னு தெரியும். பட் இதுல கொஸ்டின்ல வந்து அவங்க இதுதான், இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க. இதுல ட்ரிக் என்னன்னா, ட்ரிக் இல்ல, அந்த டேஞ்சர் என்னன்னா, அவங்க வந்து இதுல என்ன டைரக்ஷன் எந்த கேஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. பட் as the velocity is constant, இதுல வந்து the electron is moving at 5 km per second ன்னு கொடுத்திருக்காங்க. the velocity is constant ன்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? velocity constant இருக்கிறதால என்ன ஆகும்? the force வந்து 0 ஆதான் இருக்கணும். and இதுல magnetic field electric field இருக்குன்னு அவங்க சொன்னதால forceம் 0 இருக்கிறதால velocity should be perpendicular to the magnetic field, which also should be perpendicular to the electric field. ஓகேவா? இப்படிதான் கொண்டு வரணும். ஓகே ஓகே. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் வந்து 0ன்னு தெரியும் இல்லையா? ஃபோர்ஸ் வந்து 0ன்னு தெரியும். ஸோ இது அவாய்ட் பண்ண என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளஸ் V cross B will be equal to 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be equal to what? minus V cross B இல்லையா? minus V cross B. எவாலுவேட் பண்ணலாமா? what is V cross B? V cross V will be equal to I J K, right? I J K. what is V? V வந்து AY டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? இதுல AY ன்னு கொடுத்திருக்காங்கல. சோ AX AY AZ. ஓகே. சோ 0 5 into 10 power 3 0. அதே மாதிரி 2 3 4 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? 2 3 4 இல்லையா? 2 3 4 எவாலுவேட் பண்ணால் AX 5 into 10 power 3 into 4 minus 0 minus AY into 0 plus AK into 0 minus 5 into 10 power 3 into 2 இல்லையா? so electric field என்னவா இருக்கு? it is equal to minus V cross B இல்லையா? minus V cross B, that is equal to minus AX of இந்த வேல்யூ என்ன? 20 into 10 power 3 minus 0 plus AK into minus 10 cross 10 power 3 இல்லையா? ஆட்ட ஓகே. ஸோ இதில் வந்து மைனஸ் ஓவராலாக இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு ஓகே, the electric field will be equal to minus 20 into 10 power 3 AK minus into minus plus AK into AK வேண்டாம், minus 10 into 10 power 3 AK இல்லையா? வோல்ட் per மீட்டர். பட் இதுல ஆப்ஷன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன்ஸ் வந்து கிலோ வோல்ட்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் கிலோ வோல்ட்? 10 power 3 வோல்ட் இல்லையா? ஸோ நம்ம இது யூனிட்ஸ் மாத்திரலாம். So the electric field is equal to minus 20 AX plus 10 AK kilovolt per meter இல்லையா? kilovolt per meter. So minus 20 AX plus 10 AK. இதில் AK நான் போடுறேன், இது AK இல்லை AZ. ஓகேவா? AZ ரைட், Z IJK ஓட வேற ஃபார்ம்ஸ் அவ்வளவுதான், ரைட்? ஓகே. சோ இதுல வந்து அவங்க இந்த எலக்ட்ரான் இந்த மாதிரி வெலாசிட்டியில மூவ் ஆகுது அண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுல அவங்க நுணுக்கமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைரக்ஷன் என்னன்னு அவங்க சொல்லவே இல்லை. பட் நமக்கு என்ன தெரியும்? இட் இஸ் மூவிங் அட் ஒன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லையா? 5 km per second என்ன? It is a constant, right? So velocity constant இருக்கிறதுனால we should know that the force should be 0
பிகாஸ் ஃபோர்ஸ் ஜீரோவா இல்லாட்டி ஆக்சலரேஷன் இருக்கும், ஆக்சலரேஷன் இருந்தா வெலாசிட்டி ஜீரோவா இருக்காது. பட் ஐ மீன் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்காது. பட் இங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா தான் இருக்கணும். ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் வெலாசிட்டி வந்து பெர்பெண்டிகுலரா தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால we just assumed that force equal to 0 இல்லையா? ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ அதை வச்சு E is equal to minus V cross B நமக்கு தெரியும். அதை வச்சு evaluate பண்ணி we found the answer of that this one. ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ அதே மாதிரி given in proton, so Q வந்து ER இருக்கும் இல்லையா? Q will be equal to E is moving with a velocity of 5 into velocity is equal to 5 into 10 power 5 meter per second along the y direction. Y direction na positive j axis இல்லையா? J meter per second. அதே மாதிரி it is acted upon by an electric field of intensity. So electric field வந்து 10 power 5 volt per meter along the x direction. X direction na I vector இல்லையா? I vector. அதே மாதிரி magnetic field, the magnetic field will be equal to 1 Weber per meter square இல்லையா? 1 கொடுத்திருக்காங்க along the z direction. So 1 along the z direction என்ன? It should be k இல்லையா? It should be k. K Weber per meter square. Weber per meter square என்ன? 1 Tesla. So இது எல்லாமே SI யூனிட்ல இருக்கு. So இதுல magnetic Lorentz force என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? To find F Lorentz, the magnetic Lorentz force என்னவா இருக்கும்? Force will be equal to QE plus V cross B இல்லையா? That is equal to, what is Q? Q ஓட வேல்யூ வந்து E, E ஓட வேல்யூ வந்து 1.6 into 10 power minus 19 இல்லையா? So 1.6 into 10 power minus 19. ஏதாச்சும் டவுட்ஸ்னா எகைன் சொல்றேன், கண்டிப்பா ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஓகேவா? ஸோ இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 10 power 5 IE plus V cross B. பட் நமக்கு V cross B ஓட வேல்யூ தெரியாது, நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ V cross B will be equal to I J K. V என்ன? What is V? V is 5 into 10 power 5 இல்லையா? 5 into 10 power 5 along the J direction. அதே மாதிரி what is B? B வந்து it is in the K direction இல்லையா? அப்போ 0 0 1. So I 5 into 10 power 5 minus 0 minus J 0 minus 0 plus K 0 minus 0. So V cross B will be equal to 5 into 10 power 5 I இல்லையா? 5 into 10 power 5 I. So நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? பண்ணலாம். So F is equal to 1.6 into 10 power minus 19 into 10 power 5 I plus 5 into 10 power 5 I. ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 1.6 into 10 power minus 19 into 6 into 10 power 5 I. Right. So force will be equal to 1.6 into 6 என்ன வரும்? 6 9.6 into 10 power minus 19 plus 5 minus 19 plus 5, that is equal to 9.6 into 10 power minus 14 I Newton இல்லையா? Okay, minus 14 I Newton. Okay, option வந்துருச்சா? ஸோ இதுல வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராப்ளம் தான், எதுலுமே அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு இல்லை. இதுல வந்து y டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, x டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, z டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் இதுல வந்து ரெண்டுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருந்தாலும் என்ன, ஃபோர்ஸ் வந்து இருக்கு, ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இல்லை இல்லையா? ஸோ இதுக்கு தான் சொல்றேன், நமக்கு வெலாசிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ஃபோர்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ சப்போஸ் நமக்கு அந்த மாதிரி மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அவங்க கொடுத்தாங்கன்னா we must assume that அந்த ஃபீல்ட்ஸ் வந்து அவங்க ஃபோர்ஸ் ஜீரோவா வர மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம அசியூம் பண்ணிக்கணும். பட் எல்லா கேஸ்லயும் அந்த மாதிரி வராது. ஓகேவா? ஸோ இதுல கீ டர்ம்ஸ் என்னன்னா, உங்களுக்கு அன்டிஃப்ளெக்டடா இந்த பீமோ அந்த சார்ஜோ அன்டிஃப்ளெக்டடா போகுது, ஆர் நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகுதுன்னு கொடுத்தா ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு போடுங்க. ஒரு கிராஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும்
வெலாசிட்டி வந்து ஐ மீன் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஏன் சொல்றேன்னா நம்ம உடனே வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு தெரிஞ்சா நம்ம உடனேயே ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிடுவோம், which is not the case. ஓகேவா? எல்லா டைம்ஸும் அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராப்ளம். மூணுமே பெர்பெண்டிகுலர் தானே இருக்கு. எக்ஸ் வந்து ஒய்க்கு பெர்பெண்டிகுலர், எக்ஸும் ஒய்யும் வந்து ஜெட்டுக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ மூணுமே மூணுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்தாலும் there is a force which is not zero. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஐ மீன் இந்த ப்ராப்ளம்ல நம்ம கரெக்டா y டைரக்ஷனா j, x டைரக்ஷனா i and z டைரக்ஷனா kன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி போட்டாலே ப்ராப்ளம் சால்வ்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி அதான் சொன்னேன். ஓகே. A proton beam சொல்றாங்க. So the charge will be equal to q equal to e இல்லையா? q equal to e, right? q is equal to e without deviation. So இதுதான் key point. Without deviation நால v is perpendicular to e is perpendicular to b. Okay, through a region of space where there are two transverse mutually perpendicular electric and magnetic fields. So mutually perpendicular na மூணுத்துக்கு வந்து perpendicular இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 220 kilovolt per meter ன்னு சொல்லிட்டாங்க. That is equal to 220 into 10 power 3 volt per meter. And electric field வந்து என்ன, I mean magnetic field வந்து என்ன, it is 50 mt காலி இல்லை into 10 power minus t Tesla, because mt is not an SI unit, t is the SI unit இல்லையா? Okay, so then the beam strikes a grounded target. Okay, so இந்த மாதிரி ஒரு beam போகுது. இந்த மாதிரி beam போகும்போ என்ன பண்றோம், ஒரு grounded target நம்ம இடிக்கிறோம். அது grounded targetனா என்ன, any target that is at rest இல்லையா? At rest. So find the force imparted by the beam on the target if the beam current is equal to I is equal to 0.80. Okay, 0.80 milliampere. ஸோ ஒரு புரோட்டான் பீம் இந்த மாதிரி எலக்ட்ரான் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் வழியா போகுது. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ரீஜன் வழியா அன்டிஃப்ளெக்டடா போகணும்னா வாட் ஷுட் பி தி வெலாசிட்டி? வெலாசிட்டி செலக்டர் கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? டு ஃபைண்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நம்ம வெலாசிட்டி செலக்டரோட கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு வாட் ஷுட் பி த வெலாசிட்டி? த வெலாசிட்டி ஷுட் பி ஈக்குவல் டு இ பை பி இல்லையா? இ பை பி, that is equal to 220 into 10 power 3 by what is b? b வந்து 50 into 10 power minus 3, that is equal to 4 point, or just நான் இப்படியே டேரக்டாவே போடுறேனே, 22 by 5 into 10 power 6 meter per second. Okay, 22 by 5 into 10 power 6 meter per second. So இதுல வந்து அவங்க ஆல்ரெடி கொடுக்குறாங்க there is a current ன்னு. So what is the current? Current வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், it is equal to number of electrons இல்லையா? number of electrons. The number of electrons, that is equal to what will be the number of electrons? Sorry, இது வந்து protons இல்லையா? So the number of protons. Okay, so number of protons per unit time இல்லையா? current என்ன, rate of change of charges தான். So இதை வந்து நம்ம எப்படி போடலாம்? Charge per unit time, but charge on the number of protons, so number of protons per unit time. So I is equal to n e per unit time இல்லையா? So in unit time, அதாவது நம்ம unit time எடுத்தோம்னா what will be the number of protons? The number of protons will be equal to n equal to I by e இல்லையா? n equal to I by e. Okay, okay, so நமக்கு ஆல்ரெடி தெரியும் what is momentum. The momentum will be equal to mv இல்லையா? momentum will be equal to mv. அது வந்து initial momentum. அதாவது இவ்வளோ protons வந்து என்ன ஆகுது, it is striking a grounded target. so அந்த டார்கெட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி the டார்கெட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி the initial momentum will be nv. so அந்த டார்கெட் இடிச்ச அப்புறம் என்ன ஆகும், நம்ம அது கிரவுண்டட் டார்கெட்டை இடிக்கிறோம், இடிச்சதுக்கு அப்புறம் the protons will come to rest. so change in momentum என்ன, mv minus 0, that is equal to mv. but நமக்கு என்ன தெரியும், force is equal to the rate of change of momentum இல்லையா? so the force is equal to delta p by delta t. இது வந்து உங்க +1 சிலபஸ்ல இதெல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, ரைட்?
So mv by t, that is equal to m by t into v இல்லையா? பட் நமக்கு இங்க என்ன இருக்கு, நமக்கு வந்து இங்க protons தான் இருக்கு இல்லையா? Protons தான் இருக்கு. So we have protons, right? n number of protons. So proton mass என்னவா இருக்கும்? n number of protons per unit time இல்லையா? இப்படி தான் இருக்கு into velocity, right? So f is equal to நமக்கு number of, இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா, number of protons per unit time into mass of one proton into velocity நம்ம போடலாமா, போடலாம். So what will be n by t, number of protons per unit time, அது வந்து நம்ம இங்கேயே போட்டுட்டோம், which is equal to f is equal to I by e into mp into v இல்லையா, into mp into v, right? So force will be equal to, what is I ஓட வேல்யூ என்ன, 0.8 into 10 power minus 3 by 1.6 into 10 power minus 19 into what is the mass of a proton, 1.67 into 10 power minus 27 into what is the velocity, velocity வந்து நமக்கு தெரியல, but we know that it is 22 by 5 into 10 power 6 இல்லையா, 22 by 5 into 10 power 6. so இதை evaluate பண்ணா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ என்னன்னா, it is 3. A குட்டி homework for you, okay, 3.67 into 10 to the power 5 meter. Oh, meter nu podran parunga. It is Newton, right? 3.67 into 10 to the power 5 Newton. Okay, va. 10 to the power minus 5, sorry, 10 to the power minus 5 Newton. So இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், the proton beam passes through without any deviation சொல்றாங்க, so it should be mutually perpendicular and the velocity should be equal to e by b ன்னு நமக்கு தெரியுது இல்லையா. so அதை வச்சு நம்ம velocity கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி it is striking a grounded target ன்னு சொல்றாங்க. so இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகும், இனிஷியலா ஒரு மொமெண்டம்ல வந்து கூட இருக்க அந்த புரோட்டான் வந்து it will suddenly stop இல்லையா, அப்படியே ஸ்டாப் ஆகும். so the initial momentum will be mv and the final momentum, find in மாதிரி இருக்குல்ல, so final momentum will be 0, so the change in momentum will be mv இல்லையா, mv minus 0 mv. பட் நமக்கு என்ன தெரியும், the force is equal to the rate of change of momentum, so f is equal to delta b by delta t, that is equal to mv by t, that is equal to m by t into v, that is equal to number of protons per unit time into mass of one single proton into velocity இல்லையா, into velocity. so இதுல வந்து number of protons per unit time வந்து current and charge relation வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. I is equal to number of charges per unit time, that is equal to இல்லையா charge per unit time இல்லையா, charge per unit time தெரியும். so charge வந்து நம்ம எப்படி எழுதலாம், quantization of charges மூலமா ne by unit time எழுதலாம் இல்லையா. so in unit time n is equal to ie, which means that n by t is equal to I by e இல்லையா, n by t is equal to I by e, right? so other which we found out the value for n by t is equal to I by e and we substituted it and we found the value as 3.6 into 10 to the power of minus 5 Newton. okay okay so இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த டேர்ம்ஸ் என்னன்னா undeflected அவங்க கொடுத்தாங்கன்னா, okay, if they say it's undeflected velocity should be equal to e by b. This is the main point, okay, very very main point. இந்த மாதிரி undeflected னு சொன்னா the velocity should be equal to e by b, என்னவா இருந்தாலும் சரி, ஓகேவா, இது மட்டும் நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க, ரைட்? ஓகே, so இந்த மாதிரி லாரன்ஸ் ஃபோர்ஸை பார்த்துட்டோம். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை வச்சு we have one important application which is called the cyclotron. ஓகேவா, இது ஏன் சைக்ளோட்ரான் சொல்றோம்னா, இந்த சைக்ளோட்ரான் வச்சு நம்ம சார்ஜ் பார்ட்டிகல்ஸை ஆக்சலரேட் பண்றோம். ஆக்சலரேஷனா என்ன, வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இந்த வெலாசிட்டி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோம்னா, இந்த மாதிரி சைக்கிளா தான், ரைட், இந்த மாதிரி சைக்கிளா தான் நம்ம இந்த சார்ஜஸ் நம்ம கொண்டு போறோம். அந்த மாதிரி கொண்டு போறதுனால we will have the increase in velocity which is acceleration. and இந்த மாதிரி சைக்கிளா போறதால தான் இது வந்து சைக்ளோட்ரான். ஓகே, சைக்ளோட்ரான். ஓகே ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது,
இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா we will have two hollow Ds. Okay, two hollow Ds. So hollow Ds வந்து இருக்கும், two hollow Ds. இதுக்கு வந்து D1 னு போடலாம், வேண்டாம். ஓகே ஓகே, இதுக்கு வந்து D1 னு போடலாம், இதுக்கு வந்து D2 னு போடலாம். ஓகேவா? ஸோ இது ஏன் Ds னு சொல்றோம்? D ஷேப்ல இருக்கு இல்லையா, ரைட்? D ஷேப்ல இருக்கு, ஸோ Ds, அவ்வளவுதான். பெருசா நீங்க யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி we will have an electric field between the D's in this direction. So electric field வந்து இந்த direction இருக்கு. Okay, in this direction. And அந்த electric field எப்படி இருக்கும்? It will be an alternating electric field. அந்த alternating electric field எப்படி இருக்கும்? First வந்து இந்த direction இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த direction இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த direction இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸா மாறிட்டே இருக்கும். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நீங்க படிக்க போறீங்க, அந்த மாதிரியே தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த டைரக்ஷன் இருக்கும், அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்ச நேரத்துக்கு இந்த டைரக்ஷன் இருக்கும், அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு திஸ் பிளேன். ஸோ இந்த மாதிரி பிளேன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நான் யூஸ் பண்றதுன்னா, இந்த மாதிரி பிளேன் இருக்கு, அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, ரைட்? இந்த மாதிரி பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ ஓகே, so magnetic field வந்து இந்த மாதிரி just perpendicular to the plane of paper. இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சிம்பிள் வந்து it is coming out of the plane of paper meaning இல்லையா, it is perpendicular to the plane of paper and it is coming out of the plane of paper இல்லையா? Okay, so device to accelerate charged particles. So இந்த மாதிரி ரெண்டு D's இருக்கு, and we are keeping the source of ions. நம்ம இங்க வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேட் பண்றோம், இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட சோர்ஸ், அதாவது அது உருவாக்குற இடம் வந்துட்டு we are keeping it in the center of the 2Ds. அந்த 2Ds நம்ம எப்படி வைக்கிறோம்னா we are keeping it at a gap. ஓகேவா? அந்த கேப்பால மட்டும் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், with electric field in this gap. So initially என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட் இருந்து we will get an ion, ஒரு அயன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ரிலீஸ் ஆன அப்புறம் என்ன இருக்கும்? இந்த ரீஜன்ல மட்டும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால ஒரு ஃபோர்ஸ் வரும். சோ இனிஷியலி ஆஃப்டர் கம்மிங் அவுட் the ion will experience force due to electric field இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலமா ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது? the ion will begin to move in this direction. Like for example, initially வந்து இந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, சோ இதே டைரக்ஷன் தான் ஃபோர்ஸும் இருக்கும், சோ இதே டைரக்ஷன்ல தான் அயனும் போகும். சோ அந்த ஃபோர்ஸால அந்த அயன் வந்து போய் இந்த D குள்ள வந்துருது. D1 D குள்ள it is entering. Okay, which will make the ion enter 1D இல்லையா, அந்த மாதிரி ஒரு D குள்ள என்டர் பண்ண வைக்குது. சோ என்டர் பண்ண அப்புறம் என்ன ஆகும்? நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் தான் இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த அயன் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் பேப்பர் இல்லையா. சோ வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருந்தா the ion will begin to move in a circle இல்லையா, ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல மூவ் பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி சர்க்கிள்ல மூவ் பண்ணுது, பண்ணி 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 லாஸ்ட்ல என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட்ல வரும் இல்லையா. இந்த பாயிண்ட்க்கு வந்த அப்புறம் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது, சோ இங்க வந்துரும் இல்லையா, ரைட்? இந்த மறுபடியும் இந்த டி ரீஜன்ல வரும். பட் இந்த டைம், அதாவது இந்த அயன் வந்து இங்க இருந்து இந்த டி குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் இப்படியே ஒரு செமி சர்க்கிள்ல வந்து இந்த பாயிண்ட்ல வந்து டி குள்ள அந்த டியோட கேப் குள்ள என்டர் ஆகுறதுக்குள்ள என்ன ஆகும்னா the electric field will have a reverse in direction. So initially இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த அயன் வந்து இந்த செமி சர்க்கிள டிராவல் பண்ணி இங்க வரும்போது என்ன ஆகுது? the electric field will become in the opposite direction, reverse direction ஆகுது. சோ இப்போ என்ன ஆகும்? again force இருக்கும், again push ஆகும் இல்லையா. சோ again push ஆகும், சோ கொஞ்சம் கூட forceல push ஆகும், இங்க வரும். பட் என்ன ஆகும்? நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம போகக்கூடிய வெலாசிட்டி ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதால the velocity is increasing இல்லையா. this so the electric force மட்டும் தான் velocity increase பண்ணுது இல்லையா. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தெரியுது இல்லைங்க. ஓகே,
so the electric force increases velocity, right? It will increase velocity. So கொஞ்சம் கூட velocity ஓட இங்க வந்துரும். பட் நமக்கு என்ன தெரியும், கொஞ்சம் கூட velocity இருந்தால் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் r is equal to mv by bq இல்லையா, mv by bq. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைக்கிள் இங்க வரும் இல்லையா, அதாவது இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்க வந்துடும். இங்க வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதால ஐ மீன் இந்த வெலாசிட்டி வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆயிருக்கும். அதே நேரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஆயிருக்கும். இப்போ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்போ ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ எகைன் ஃபோர்ஸ் புல் பண்ணும். அந்த ஃபோர்ஸால கொஞ்சம் கூட வெலாசிட்டியோட இட் வில் என்டர் திஸ் d2 இல்லையா, இந்த d2ல என்டர் பண்ணும். அண்ட் வெலாசிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலா ரேடியஸா இருக்கிறதால கொஞ்சம் கூட அதிகமான ரேடியஸ்ல அந்த வெலாசிட்டி மூவ் ஆகும். ஐ மீன் அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான், அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ இந்த டில வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ எகெயின் அந்த சர்க்குலர் மோஷன்ல வந்து இந்த டியோட பார்டர்ல வந்து மறுபடியும் இங்க வரும். பட் இங்க வரதுக்குள்ள வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே டைரக்ஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்நேரம் மாறி இருக்கும் due to alternating electric field. ஸோ இப்போ மறுபடியும் அதே ஆக்சலரேஷன் வரும். அதே ஆக்சலரேஷனோட இன்னும் வெலாசிட்டி அதிகமாகும். ஸோ இன்னும் ரேடியஸ் வந்து அதிகமாகும். ஸோ கொஞ்சம் கூட பெரிய ரேடியஸ்ல வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்ல போய் மறுபடியும் டிக்கு எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகும்போது இந்த ரீஜன்ல மறுபடியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். மறுபடியும் ஆக்சலரேஷன் வரும். ஸோ இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, the gap between the d's, அந்த d's டைரக்ஷன்ல தான் நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால தான் ஆக்சலரேஷன் வருது. ஸோ the gap between d's only offer acceleration இல்லையா, only offer acceleration. ஓகே, அண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால நமக்கு ரேடியஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஏன் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்? பிகாஸ் நமக்கு இங்க இருக்கக்கூடிய அயன் சோர்ஸ் தான் இருக்கு. நமக்கு அந்த ஆக்சலரேட்டட் பார்ட்டிகல்ஸ் வெளியே எடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ரேடியஸையும் இன்க்ரீஸ் பண்றோம். அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும், நம்ம இந்த பர்டிகுலர் ரீஜனை வச்சு நம்ம அந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறோம். எலக்ட்ரானோ ஏதோ ஒரு சார்ஜையும் நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். டு ஹிட் அ டார்கெட்டா எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங் பிரின்சிபல். என்ன பண்றோம்னா அந்த அயன் சோர்ஸை நம்ம கரெக்டா இந்த டீஸுக்கு இடையில வைக்கிறோம். அண்ட் இதுக்கு இடையில மட்டும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட வைக்கிறோம். அண்ட் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும். அந்த நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இனிஷியலி இந்த அயன் வெளியே வரும்போது ஒரு டைரக்ஷன்ல வரும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால the ion will get pushed into the D with some velocity. அந்த வெலாசிட்டினால இந்த ரீஜனுக்குள்ள வரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெலாசிட்டி பெர்பெண்டிகுலரா இருக்கும், சர்க்கிள்ல போக ஆரம்பிக்கும். பட் சர்க்கிள்ல போறதால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெலாசிட்டியை பாதிக்காது இல்லையா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெலாசிட்டியை பாதிக்காது, அது முக்கியமான விஷயம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெலாசிட்டியை சேஞ்ச் கூட பண்ணாது. won't affect, அது பண்ணக்கூடிய ஒரே சேஞ்ச் என்னன்னா அது வந்து சர்க்கிள்ல மூவ் பண்ண வைக்குது, அவ்வளவுதான். ஓகே, it won't affect the velocity. okay, it won't affect the velocity. so இந்த மாதிரி வெலாசிட்டியை பாதிக்காம ஒரு சர்க்குலர் பாத்ல மட்டும் அந்த அயனை போக வைக்கும். அந்த மாதிரி சர்க்குலர் பாத்ல போய் அந்த டிஏ எக்ஸிட் ஆயிரும், இந்த ரீஜனை எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகும்போது மறுபடியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ரீஜனுக்கு வரும். பட் இந்த அயன் இந்த ரீஜனுக்கு வரதுக்குள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி இருக்கும். ரிவர்ஸ் பண்ணதால இப்போ இந்த வெலாசிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு ஃபோர்ஸ் வரும், மறுபடியும் ஆக்சலரேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெலாசிட்டி விட கொஞ்சம் கூட ஹையர் வெலாசிட்டியில அந்த அயன் வந்து இந்த அடுத்த டிஏ என்டர் பண்ணிரும். அங்க மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. பட் இந்த டைம்ல கொஞ்சம் வெலாசிட்டியும் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் ஹையர் ரேடியஸ், அதாவது கொஞ்சம் பிக்கர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்க்கிள்ல மறுபடியும் டிராவல் பண்ணி மறுபடியும் இங்க வரும். இங்க வரும்போது மறுபடியும் எக்ஸிட் பண்ணும்போது இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீஜனுக்கு வரதுக்குள்ள
எலக்ட்ரிக் ஃபீல்டு மறுபடியும் டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணியிருக்கும், மறுபடியும் ஃபோர்ஸ் வரும், ஸோ மறுபடியும் ஆக்சலரேஷன் வரும். அந்த ஆக்சலரேஷனால என்ன ஆகுது, மறுபடியும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கூட அதிக வெலாசிட்டினால இந்த ரீஜனுக்கு வரும். ஸோ வெலாசிட்டி ஹையர்னால ரேடியஸும் ஹை ஆகும். ஸோ கொஞ்சம் கூட பெரிய ரேடியஸ் அந்த மாதிரி போய் இந்த ரீஜன் வரும்போது இட் will have some maximum velocity. ஓகே, ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி வரும். அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு மேல நம்மளால அந்த பார்ட்டிகளை அதுக்கு மேல ஆக்சிலரேட் பண்ண முடியாதுன்னு சிச்சுவேஷன் வரும்போது we are taking the particle out. ஓகே, அந்த பார்ட்டிகளை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்த அந்த பார்ட்டிகளை ஏதாச்சும் ஒரு டார்கெட்ல ஹிட் பண்ண வைக்கிறோம். இதுதான் சைக்ளோட்ரானோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஓகே, ஸோ அதுதான் புரோட்டான் வந்து நார்மலா காமா இருக்கும். சைக்ளோட்ரான்ல போன என்ன ஆகும், சைக்ளோட்ரான்ல நம்ம வெலாசிட்டி கொடுத்து வெளியாக்கிடுறோம். அந்த வெறினால அதுதான் அதோட யூஸ் என்னன்னா we are accelerating the charge particles. அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனப்பா, accelerating charge particles. ஓகேவா? இந்த சைக்ளோட்ரானோட மெயின் பர்பஸே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருந்தா அதை வந்து கொஞ்சம் வெலாசிட்டி கொடுக்குறோம். அவ்வளவுதான் அதோட மெயின் பர்பஸ். ஓகேவா? ஓகேவா மாதவன்? ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. எந்த டைம்ல அந்த டைம் எவ்வளவு நமக்கு கரெக்டா தெரியணும் இல்லையா? பிகாஸ் சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்க ஐ மீன் அந்த பார்ட்டிகல் வந்து இங்க வரப்போ நம்ம திடீர்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட மாத்திட்டோம்னா நமக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா? இல்ல. கரெக்டா அந்த பார்ட்டிகல் வந்து இங்க வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறி இருக்கணும். ஸோ அந்த டைம் ஆஃப் ரிவர்சல் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா, அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாத்திர டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைம் நம்ம கால்குலேட் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பா கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் வில் பி த டைம் டேக்கன்? The time taken will be equal to distance by velocity இல்லையா? Distance by velocity that is equal to எந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறுது, இந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்ண அப்புறம் தான் இல்லையா? இது வந்து ஒரு செமி சர்க்கிள். அந்த செமி சர்க்கிளோட ஹாஃப் இல்லையா? ஒரு சர்க்கிளோட ஹாஃப் தான் செமி சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிளோட லென்த் வந்து 2πr னா செமி சர்க்கிளோட லென்த் என்னவா இருக்கும்? T/2 இல்லையா? That is equal to pi r into velocity, right? Pi r to velocity that is equal to pi r. பையோட வேல்யூ நமக்கு லைக் பை நமக்கு தெரியும், ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும். r is equal to mv by bq into v that is equal to m pi by bq இல்லையா? m pi by bq. so இந்த செமி சர்க்கிள் பார்த்த போகக்கூடிய அந்த வேல்யூ ஐ மீன் அந்த டைம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு m pi by bq. அண்ட் இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னா இதுல ரேடியஸும் அவங்க கொண்டு வரல, இதுல வெலாசிட்டியும் அவங்க கொண்டு வரல. It is dependent on only the mass, the magnetic field and the charge இல்லையா? சோ அதுக்கு மீனிங் என்ன, இந்த சைக்ளோட்ரான்ல போகக்கூடிய அந்த பார்ட்டிகல் இந்த ரீஜனையும் ஒரே டைம்ல தான் டிராவல் பண்ணும், இந்த ரீஜனையும் ஒரே டைம்ல தான் டிராவல் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செமி சர்க்கிளையும் ஈக்குவல் டைம்ல தான் டிராவல் பண்ணும் இல்லையா? சோ இந்த ரீஜன் இது வந்து குட்டி ரீஜன் இல்லையா? இந்த குட்டி ரீஜன் ஒரு 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணுதுன்னா இந்த பெரிய ரீஜனும் அதே 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணும். சோ இந்த பெரிய ரீஜனுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா வெலாசிட்டி அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தா தான் அதே டைம்ல நம்மளால டிராவல் பண்ண முடியும் இல்லையா? இதுதான் இந்த சைக்ளோட்ரானோட மெயின் கான்செப்ட். ஓகே, நம்ம எவ்வளவு செமி சர்க்கிள் போனாலும் சரி, ஒருவேளை இதுக்கு மேல இன்னொரு செமி சர்க்கிள் போனாலும் கூட இந்த ஃபர்ஸ்ட் செமி சர்க்கிள் டிராவல் பண்ண நம்ம எவ்வளவு டைம் எடுத்தோமோ அதே டைம்ல தான் இந்த பிக் செமி சர்க்கிள்லயும் அந்த பார்ட்டிகல் வந்து டிராவல் பண்ணுது. சோ அதே டைம் இருக்கிறதுனால அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் அதிகமா இருக்கிறதுனால வெலாசிட்டி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ரைட். சோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கிலோமீட்டர் நம்ம 10 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணணும்னா ஒரு வெலாசிட்டி வேணும். அதே மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் அதே 10 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ண நம்ம என்ன வேணும்? அப்போ வெலாசிட்டி கொஞ்சம் ஃபாஸ்டா போனா தான் நம்மளால முடியும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஓகே, சோ இந்த செமி சர்க்கிள் நம்ம ஒரு டைம்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா அதே டைம்ல தான் இந்த பெரிய செமி சர்க்கிளையும் நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். சோ அந்த மாதிரி டிராவல் பண்ணி ஆகணும்னா நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். சோ டெஃபினெட்லி வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? சோ த டைம் டேக்கன் இஸ் இண்டிபெண்டன்ட். T is independent of
ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி. ஓகேவா, ரேடியஸ் என்னவா இருந்தாலும் வெலாசிட்டி என்னவா இருந்தாலும் டைம் டேக்கன் ஒன்னா தான் இருக்கும். அதாவது நீ என்ன பண்ணாலும் டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுல என்ன வெலாசிட்டி இருந்தாலும் என்ன ரேடியஸ் இருந்தாலும் டைம் வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். ஸோ நமக்கு வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் ரேடியஸ் எவ்வளவு இருக்குன்னு பயப்படாம இந்த டைமை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட மாத்திக்கலாம் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல தான் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம மாத்தணும். பட் இது நமக்கு தெரியும் பாதி பாத்துக்கு, லைக் இந்த பார்ட்டிகல் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் போகிறதுக்கான டைம் மட்டும்தான் இது. பட் ஒரு முழு சைக்கிள் ஆகணும்னா என்ன, இந்த பார்ட்டிகல் இங்க இருந்து சுத்தி இங்க வரும் இல்லையா, இந்த பாயிண்ட்ல வந்திருக்கணும். So what will be the direction, what will be the time taken? இங்க இருந்து இங்க நமக்கு தெரியும். So it will be just 2 times இல்லையா, because radius and velocity க்கும் இண்டிபெண்டா இருக்கு. இந்த செமிசர்க்கிளும் இந்த செமிசர்க்கிள் டிராவல் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதே டைம் தான் இதுக்கும் எடுத்திருக்கும் இல்லையா. So the total time period will be equal to 2 into t, that is equal to 2 pi m by bq இல்லையா, 2 pi m by bq, right? So frequency என்ன இருக்கும், what will be the frequency? The frequency is equal to 1 by time period. So இதோட reverse இல்லையா, that is equal to bq by 2 pi m இல்லையா, 2bq by 2 pi m. So இந்த டைம் பீரியட்ல தான் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட ரிவர்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்டான டைம் பீரியட்ல நம்ம ரிவர்ஸ் பண்ணாட்டி என்ன ஆகுது, there will be a change in the velocities இல்லையா. பிகாஸ் இந்த பார்ட்டிகல் கரெக்டா இந்த பாயிண்ட்ல வரும்போது தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணி இருக்கணும். சப்போஸ் அது வந்து கரெக்டா மிஸ்மேட்ச் ஆகி அந்த பார்ட்டிகல் இந்த இடத்துல வரும்போது நம்ம ரிவர்ஸ் பண்ணாம விட்டா என்ன ஆகும், மெஷின் கரெக்டா வேலை செய்யாது இல்லையா. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணாலும் இந்த டைம் பீரியடுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட ரிவர்ஸ் பண்ணி இருக்கணும். ரைட், electric field should be reversed by t இந்த டைம் பீரியட் இல்ல இந்த டைம் பீரியட், பிகாஸ் ஒவ்வொரு செமி சர்க்கிளுக்கும் தானே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறுது இல்லையா. சோ இந்த டைம் முடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாத்தணும், அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டைம் முடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட மாத்தணும். இந்த மாதிரி மாத்திட்டே இருக்கணும். ரைட், ஓகே, அதுதான். The cyclotron is based on the fact that the time period of one revolution is independent of its speed and radius on the orbit. So நம்ம எவ்வளவு பெரிய பாத் எவ்வளவு பெரிய செமிசர்க்கிள் ஆனாலும் டைம் பீரியட் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ செமிசர்க்கிளோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக செமிசர்க்கிள் பெருசாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆக்சிலரேட் ஆகுது. ஃபைன், ஓகே, அதுதான் இந்த சார்ஜை சுத்தி கடைசியில் ஆக்சிலரேட் பண்ணி அந்த சார்ஜஸை கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம வெளியே எடுக்கிறோம் இல்லையா. பிகாஸ் என்ன ஆகுது, நம்ம இந்த பாயிண்ட் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு சார்ஜுமே இல்லையே, ஐ மீன் சார்ஜஸ் இருக்கு பட் அதுக்கு ஒரு வெலாசிட்டியுமே இல்லையே. ஒரு வெலாசிட்டியுமே இல்லாத ஒரு சார்ஜை நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்து இந்த மாதிரி சர்க்கிளை சுத்த வச்சு நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுத்து ஃபைனலா எடுக்கிறோம் இல்லையா. ஓகே, ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான், நீங்க என்ன எடுத்தாலும் சரி ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா. நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான மொபைல் வாங்கினாலும் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த சைக்ளோட்ரான்லயும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சைக்ளோட்ரானோட பிரச்சனை என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் cannot be accelerated as its mass is too low and then can go off. ஸோ நீங்க ஒரு பைக் ஓட்டுறீங்க, அந்த பைக்கு ஓவர் ஸ்பீட் போனா என்ன ஆகும், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம பைக் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருவீங்க இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு டைம் பீரியட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைம் பீரியட் இஸ் 2 pi m by bq இல்லையா, 2 pi m by bq. ஸோ மாஸ் வந்து ரொம்ப லோவா இருந்தா என்ன ஆகும், டைம் பீரியட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அந்த செமி சர்க்கிள் எவ்வளவு லென்த்தா இருந்தாலும் டைம் பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கிறதால அவ்வளவு ஸ்பீடா அந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகும் இல்லையா. ரைட், பிகாஸ் 10 கிலோமீட்டர் ரொம்ப கம்மியான டைம்ல நம்ம கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்பீடா போகும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து மாஸ் கம்மியா இருக்கிறதால டைம் பீரியட் கம்மியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போறதால அந்த எலக்ட்ரான்ஸுக்கோ அவர் இந்த சைக்ளோட்ரானுக்கோ அந்த எலக்ட்ரானை இந்த சர்க்கிளா சுத்த வைக்கிற கண்ட்ரோல் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் ஓவர் ஸ்பீட். ஸோ த எலக்ட்ரான்ஸ் cannot be accelerated. ஓகே, பிகாஸ் அது ரொம்ப ஓவர் ஸ்பீடா இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரான்ஸை அந்த கரெக்டா அந்த சர்க்கிள சுத்த வைக்க நம்மளால முடியாது, too much speed. ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் cannot be accelerated. ஓகேவா, அதே மாதிரி an increase in velocity increases mass relativistically. இந்த ரிலேட்டிவிட்டி தியரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிலேட்டிவிஸ்டிக்கலி,
ஸோ இந்த ரிலேட்டிவிட்டி தியரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாஸ் வந்து நம்ம ஒரு வெலாசிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம்னா, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல வர மாதிரி ஒரு வெலாசிட்டிக்கு வந்துட்டோம்னா the mass will begin to change இல்லையா. அந்த மாஸ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம்னா m is equal to m0 by square root of 1 minus v square by c square இல்லையா. ஸோ t is equal to pi m by qb ன்னு நமக்கு தெரியும். இது எந்த டைம், எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம எந்த டைம் பீரியட்ல ரிவர்ஸ் பண்ணுமோ அந்த டைம் பீரியட் தான் இது இல்லையா. ஸோ pi by qb into m வந்து நம்ம இந்த ஃபார்ம்ல போடலாமா, m0 by square root of 1 minus v square by c square இல்லையா. இந்த மாதிரி. ஸோ இதுல என்ன ஆகுது, நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண டைம் பீரியட் வந்து வேரி ஆகுது. நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல என்ன பார்த்தோம், நம்ம வெலாசிட்டி என்னவா இருந்தாலும் ரேடியஸ் என்னவா இருந்தாலும் டைம் பீரியட் மட்டும் சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளவு நேரம் வச்சாலும் சரி டைம் பீரியட் வந்து கரெக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆக டைம் பீரியடும் வேரி ஆகுது. ஸோ ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நம்ம டைம் பீரியட் மாத்திட்டே இருக்கணும், விச் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு டூ. பிகாஸ் அந்த அளவுக்கு ப்ரிசைஸான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும், டைம் பீரியட் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பிக்சடா ஒவ்வொரு வெலாசிட்டிக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் நம்மளால போட முடியாததால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கரெக்டா அந்த டைமுக்கு மாத்த நம்மளால முடியாது. ஓகே, அந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட மாத்த முடியாது. அந்த மாதிரி மாத்த முடியாததால மெஷினே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா. ஸோ அதுதான் இதோட ரிசல்ட். நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல நம்ம வெளியே எடுக்கிறோம் இல்லையா, நம்ம ஏன் எடுக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். பிகாஸ் வெலாசிட்டி வந்து ரொம்ப ஹை ஆயிரும். ரொம்ப ஹை ஆனதுக்கு அப்புறம் டைம் பீரியடையே அது மாத்த ஆரம்பிச்சிடும். டைம் பீரியடையே மாத்த ஆரம்பிச்சா கரெக்டா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ரிவர்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா எலக்ட்ரிக் ஃபீல்டை ரிவர்ஸ் பண்ண முடியாததால கரெக்டா நம்மளால அந்த மெஷினை ஒர்க் பண்ண வைக்க முடியாது. அதோட மெஷின் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வெலாசிட்டி லைக் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு மேலதான் இந்த மாதிரி மாஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் ஒரு மேக்ஸிமம் லிமிட். மாஸ் சேஞ்ச் ஆகாத வர நம்ம எவ்வளவு வேணாலும் வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். சப்போஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வெலாசிட்டினால அந்த மாஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா we should stop accelerating and அந்த பார்ட்டிகல் நம்ம வெளியே எடுக்கணும். So this is the maximum limit. Okay, so maximum velocity is equal to maximum velocity is equal to the maximum velocity before mass starts to change இல்லையா, mass starts to change. ஓகேவா. ஸோ இதுதான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான். ஒன்று வந்து எலக்ட்ரான்ஸால ஆக்சிலரேட் பண்ண முடியாது, பிகாஸ் மாஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். மாஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கிறதால டைம் பீரியட் அந்த அளவுக்கு ரொம்ப லோவா இருக்கும். ஸோ த வெலாசிட்டி ஷுட் பி வெரி இன்சேன்லி ஹை. அந்த அளவுக்கு வெலாசிட்டி இருந்தா நம்மளால சர்க்குலர் பாத்ல இந்த எலக்ட்ரானை போக வைக்க முடியாது. ஸோ எலக்ட்ரான்ஸ் கேனாட் பி ஆக்சிலரேட்டட். அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாசும் இன்க்ரீஸ் ஆகும். மாசும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டைம் பீரியட் மாறிட்டே இருக்கும். ஸோ கரெக்டா நம்மளால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை மாத்திட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு வெலாசிட்டி வரதான் நம்மளால அந்த சைக்ளோட்ரான் வச்சு ஆக்சிலரேட் பண்ண முடியும். அந்த வெலாசிட்டி கிராஸ் ஆச்சுன்னா அந்த மெஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மாஸ் மாறதுக்குள்ளேயே நம்ம அந்த வெலாசிட்டியை எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான். ஓகே, ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, ஐ ஹோப் தேர் இஸ் நோ டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ். ஓகேவா. பிகாஸ் இந்த சைக்ளோட்ரான் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்செப்சுவலா தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகே ஓகே. ஸோ கொஸ்டின் ரிலேட்டட் டு சைக்ளோட்ரான். த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாசிட்டிவ் அயான் இந்த சைக்ளோட்ரான் என்னவா இருக்கும்? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த மாஸ் மாறுற வர நம்ம எவ்வளவு வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பட் ஒன்ஸ் மாஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன, நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் வெலாசிட்டி வரும்போது வாட் வில் பி த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிவன் ஒரு சைக்ளோட்ரான் இருக்கு, அந்த சைக்ளோட்ரானுக்கு ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி இருந்தா என்ன, அதுக்கு கண்டிப்பா ஒரு மேக்ஸிமம் ரேடியஸும் இருக்கும் இல்லையா. பிகாஸ் சர்க்குலர் பாத்ல வரும். அந்த சர்க்குலர் பாத் இன்க்ரீஸ் ஆக டைம் பீரியட் நம்ம கான்ஸ்டன்டா வைக்கிறோம். ஸோ அதிக டிஸ்டன்ஸை சின்ன டியூரேஷன்ல கிராஸ் பண்ணும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அதே லாஜிக் தான். மேக்ஸிமம் வெலாசிட்டி இருந்தா கண்டிப்பா ஒரு மேக்ஸிமம் ரேடியஸ் இருக்கணும். அந்த மேக்ஸிமம் ரேடியஸ் we will assume it is equal to r0. ஓகேவா, it is equal to r0. Okay, so to find maximum kinetic energy இல்லையா, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும்.
solution. நமக்கு என்ன தெரியும்? radius is equal to mv by bq இல்லையா? maximum radius is equal to mv by bq னு நமக்கு தெரியும். so இதுல வந்து என்ன நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டையும் யூஸ் பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் யூஸ் பண்றோம், அதே நேரத்துல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டையும் யூஸ் பண்றோம் இல்லையா? so what will be the magnetic force? The magnetic force will be equal to F will be equal to BQV இல்லையா? இந்த BQV நால தான் என்ன ஆகுது? The particle is moving in a circle, right? That is equal to mv square by r. நமக்கு maximum radiusல என்ன velocity வருமோ அதுதான் நமக்கு தேவை. so BQV is equal to mv square by r naught இல்லையா? so நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம velocity கண்டுபிடிக்கலாமா? so velocity is equal to BQ V is equal to BQR naught by m இல்லையா? BQR naught by m. so what will be the maximum kinetic energy? so kinetic energy maximum, இது வந்து maximum velocity இல்லையா? so maximum kinetic energy will be equal to half mv squared. so kinetic energy maximum will be equal to half mv squared இல்லையா? அப்போ b square q square r naught square by m square, right? so kinetic energy maximum will be equal to half full எடுக்கலாமா? m square வரும். so m 2m b square q square r naught square. so இதுல சிம்பிளா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு சர்க்கிள்ல போக முடியுதுன்னு நமக்கு தெரியும். அதையும் அந்த மேக்ஸிமம் ரேடியஸ்ல என்ன சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்குமோ அதையும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். அதை வச்சு சிம்பிளா வெலாசிட்டி கண்டுபிடிச்சு டைரக்டா கைனெடிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் q ஸ்கொயர் r நாட் ஸ்கொயர் பை 2m. so b ஸ்கொயர் q ஸ்கொயர் r நாட் ஸ்கொயர் பை 2m இல்லையா? ஃபைன். ஓகே. அதே மாதிரி in a cyclotron for a given magnet the radius of the semicircle traced by the positive ion is directly proportional to என்னன்னு கேக்குறாங்க. so given ஒரு cyclotron இருக்கு. so ஒரு given magnetன்னு சொன்னா மேக்னெட்டுக்கு வந்து என்ன கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா? கான்ஸ்டன்ட் b அவ்வளவுதான் இண்டிகேட் பண்றாங்க. அவங்க டைரக்டா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்டா இருக்கு அந்த மாதிரியான சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி இன்டைரக்டா தான் உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. சோ அதுல வந்து நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. சோ மேக்னெட் வந்து இட் will have a constant magnetic field. so இந்த மாதிரி இருக்கு. so what should we find? we should find the ratio, the relation between radius and the velocity. so relation between radius and velocity. so solution நமக்கு என்ன தெரியும்? the radius of the semicircle will be equal to what? r equal to mv by bq நமக்கு தெரியும் இல்லையா? r is equal to mv by bq. so r is equal to m by bq into v. நம்ம ஒரு பார்ட்டிகளை எடுத்து ஆக்சிலரேட் பண்றோம்னா அதோட மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிற வரத்தான் நம்ம ஆக்சிலரேட் பண்ணுவோம். so mass will be a constant. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அவங்க கொடுத்துட்டாங்க. so b is a constant. அதே மாதிரி சார்ஜும் கான்ஸ்டன்டா இருக்கும். so r is equal to constant into v இல்லையா? into v. so r is directly proportional to v இல்லையா? so r is directly proportional to v, right? ஓகேவா? okay. அதே மாதிரி a cyclotron is a device which is used to accelerate the positive ions. கரெக்டா? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஓகே. cyclotron frequency depends upon the velocity. velocity டிபெண்ட் பண்ணுமா? இல்ல. it will not depend on velocity and radius. so இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா false. so a வந்து true, right? a வந்து true and r வந்து false. ஓகேவா? அதுதான் சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ்ல தான் அவங்க உஷாரா கொடுப்பாங்க. இங்க பாருங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் வெலாசிட்டின்னு உஷாரா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சதால நம்மளும் உஷாரா இது வந்து தப்புன்னு புரிஞ்சு டேரக்டா ஆன்சர் வந்து ராங்னு போட்டு நம்ம வாட்டுக்கு அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி the cyclotron frequency does not depend on cyclotron frequency என்ன is equal to bq by 2 pi m இல்லையா? ஸோ இதுல வந்து ஸ்பெசிபிக் சார்ஜ். வாட் இஸ் ஸ்பெசிபிக் சார்ஜ்?
சார்ஜ் பை எம் இல்லையா, அந்த டேர்ம் வருது. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ். அதே மாதிரி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி வருது, டிபெண்ட்ஸ். சார்ஜ் வருது, ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணாது, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஸ்பீட் இல்லையா, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஸ்பீட், ரைட், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஸ்பீட். அதே மாதிரி even an alternating electric field V is applied across the D's. So radius வந்து R னு சொல்லிட்டாங்க, and D's ஓட radius வந்து R னா maximum அந்த particular ஒரு cyclotron தான் இது. So அந்த cyclotronல அந்த particle எவ்வளவு radius சுத்த முடியும், அந்த D ஓட radius எந்த அளவுக்கு இருக்கோ அது வரை தான் maximum சுத்த முடியும். So the maximum radius will be equal to R. Fine, that is being used to accelerate protons. So proton வந்து Q is equal to E இல்லையா. Okay, the operating magnetic field B. Okay, so இந்த மாதிரி alternating electric field of frequency V ன்னு சொல்லிட்டாங்க. So frequency நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, mu இல்லையா, sorry mu அப்படி ஒரு frequency கொடுத்துட்டாங்க. It is applied across the D's of radius R ன்னு கொடுத்துட்டாங்க. So the maximum radius will be equal to R. That is being used to accelerate protons னு சொல்லிட்டாங்க. So protonsக்கு mass வந்து m னு சொல்றாங்க, அதே மாதிரி charge வந்து e னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். So the operating magnetic field and the kinetic energy என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. So to find B and kinetic energy maximum என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So solution, நமக்கு வந்து மேக்ஸிமம் ரேடியஸ் என்ன, R is equal to mv by bq னு சொல்றாங்க இல்லையா. நமக்கு என்ன வேணும், we need to find what is the maximum radius இல்லையா, maximum radius என்னன்னு தெரியணும். So R நமக்கு என்ன தெரியணும், நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு தெரியணும். So B is equal to mv by qr. பட் நமக்கு இங்க என்ன தெரியாது, மாஸ் வந்து தெரியும், q தெரியும், r தெரியும், பட் வெலாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியல இல்லையா, வெலாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த லாஸ்ட் சைக்கிள்ல வெலாசிட்டி என்னவா இருக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா. ஸோ லாஸ்ட் சர்க்கிள், அதாவது மேக்ஸிமம் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய அந்த செமி சர்க்கிள்ல தான் கடைசியா அந்த பார்ட்டிகிள் சுத்தி அந்த சைக்ளோட்ரான் விட்டு வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி கடைசியா சுத்துற அந்த செமி சர்க்கிளோட லென்த் என்னவா இருக்கும், it will be equal to pi into maximum radius இல்லையா, maximum radius by what will be the time, the time will be equal to, இதுல வந்து அவங்க டைம் என்னன்னு கொடுக்கல, பட் அவங்க வந்து frequency கொடுத்திருக்காங்க இல்லையா, t frequency கொடுத்திருக்காங்க. இந்த frequency வந்து ஒரு full circle சுத்த இருக்கக்கூடிய frequency இல்லையா. so t is equal to 1 by mu. so mu is equal to என்ன, 1 by t இல்லையா, 1 by t. பட் நமக்கு இங்க இருக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும், ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு போகக்கூடிய டைம் நமக்கு தேவையில்லை, ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு போகக்கூடிய டைம் தான் தேவை. so it will be equal to half, right, that is equal to 2 pi r by t, that is equal to 2 pi r into mu, right, 2 pi r into mu. okay, அப்போ b என்னவா இருக்கும், b is equal to m by r into q into 2 pi r mu, that is equal to 2 pi m mu by q, that is equal to 2 pi m mu by e நமக்கு தெரியும் இல்லையா, because charge வந்து e, right. so 2 pi m mu by e. okay, fine. அதே மாதிரி we should also know what is the maximum kinetic energy. maximum kinetic energy என்னவா இருக்கும், kinetic energy maximum will be equal to q square b square r square, maximum radius இல்லையா, r square by 2m. இது வந்து இந்த சைக்ளோட்ரானுக்கு ரிலேட்டடான ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ k max will be equal to e square, b square ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 2 pi mv by e into r square by 2m இல்லையா, into r square by 2m, that is equal to, okay, that is equal to e square into 4 pi square into m square v square by e square into r square by 2m. next வந்து cancel out பண்ணலாமா. so இது வந்து 2 வரும், e square போகும், m போகும். so kinetic energy maximum will be equal to 2 pi square m v square r square இல்லையா, 2 pi square m v square r square.
right? So 2 pi square m b square r square, right? ஸோ இதுல வந்து டிஸோட ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோதான் அதோட சுத்த முடிஞ்சாலும் ஒருவேளை மாஸ் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நமக்கு வராம இருந்தாலும் கூட அந்த டீஸுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரேடியஸ் இருக்கோ அந்த அளவுக்காக தான் அந்த பார்ட்டிகளால மேக்ஸிமம் சுத்த முடியும். ஸோ வி வில் டேக் த மேக்ஸிமம் ரேடியஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஸ் ஆர் இல்லையா? அதே மாதிரி புரோட்டான் சுத்துதுன்னு சொல்றாங்க. ஸோ அதோட மாஸ் வந்து எம்னு எடுக்கலாம், சார்ஜ் வந்து ஈன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அதை வச்சு we knew that அந்த ஃபைனல் சர்க்கிளுக்கு, அதாவது ஃபைனல் செமி சர்க்கிளுக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி will be equal to distance by time. அந்த ஃபைனல் செமி சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து 2 pi r by 2 that is equal to pi capital R by time வந்து t by 2 இல்லையா? ஏன் t by 2 எடுக்கிறோம்னா நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியோட ரெசிப்ரோக்கல் வந்து டோட்டல் டைம் பீரியட் ஃபார் ஒன் ஃபுல் சர்க்கிள். பட் நமக்கு ஹாஃப் சர்க்கிளுக்கு மட்டும் தான் தேவை. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு t by 2 that is equal to 2 pi r by t that is equal to 2 pi r into mu இல்லையா? 2 pi r into mu. அதை வச்சு r is equal to mv by bq நமக்கு தெரிஞ்சதை b is equal to mv by qr நம்ம போட்டு இந்த வெலாசிட்டியோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நமக்கு ப்ரீவியஸா கிடைச்ச இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட் வெரி வெரி ஈஸிலி. ஓகேவா? ஸோ டோன்ட் வெரி, கண்டிப்பா இந்த கான்செப்டை நல்லா தரோவா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா தரோவா படிச்சு வச்சா சிம்பிளா உங்களால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஐ ஹோப் நாட். Okay then. So அதே மாதிரி which of the particle will have a minimum frequency of revolution when projected in a cyclotron with the same velocity perpendicular to a magnetic field? So given நமக்கு 4 particles இருக்கு, 4 particles இல்லையா? 4 particles இருக்கு which will have a minimum frequency of revolution என்னன்னு தெரியணும். So to find minimum frequency of revolution when projected in a cyclotron with the same velocity. So velocity எல்லாத்துக்குமே சேமா இருக்கு, perpendicular to a magnetic field. So magnetic field and velocity வந்து எல்லாத்துக்குமே சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Right? Okay. So to find minimum frequency, so solution. நமக்கு frequency என்னன்னு தெரியும். What is the frequency? The frequency will be equal to bq by 2 pi m இல்லையா? bq by 2 pi m. So இதுல நமக்கு a இருக்கு, b இருக்கு, c இருக்கு, d இருக்கு. So q of a என்னவா இருக்கும்? லித்தியம் பிளஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா? லித்தியம் பிளஸ். So லித்தியம் பிளஸ், அதே மாதிரி qb இது வந்து எலக்ட்ரான், அதோட சார்ஜ் வந்து ஈன்னு நமக்கு தெரியும். புரோட்டான் கொடுத்திருக்காங்க, புரோட்டானோட சார்ஜ் வந்து என்னவா இருக்கும்? புரோட்டானோட சார்ஜ் வந்து அதே தான் இருக்கும் இல்லையா? e by e தான் இருக்கும். அண்ட் ஹீலியமோட சார்ஜ் வந்து என்னவா இருக்கும்? ஹீலியம் வந்து இட் இஸ் 1 பாசிட்டிவ் இல்லையா? ஹீலியமுக்கு எவ்வளவு இருக்கும்? ஹீலியம். ஸோ 2, இது வந்து இதுக்கும் e தான் இருக்கும் இல்லையா? இதுக்கும் e தான் இருக்கும். இதுல வந்து லித்தியம் வந்து இட் will have 2e இல்லையா? 2e. ஸோ இதோட ஸ்பெசிபிக் சார்ஜ் ரேஷியோ என்னவா இருக்கும்? வாட் will be the specific charge ratio? So qa by ma will be equal to 2e by 2m that is equal to e by m. அதே மாதிரி qb by qb, so mb is equal to அதே e by m. அதே மாதிரி qc by qd will be equal to e by some proton இல்லையா? அதே மாதிரி qd by md is equal to e by m mass of helium இல்லையா? mass of helium. So f வந்து bq by 2 pi m நமக்கு தெரியும், ரைட்? bq by 2 pi m நமக்கு தெரியும். ஸோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா, இருக்கிற அத்தனை பார்ட்டிகல்ஸுக்கும் என்ன, இட் ஹேஸ் த சேம் charge, it has the same charge. So same charge for all, right? Same charge for all. So the frequency will depend on mass
ஒன்லி இல்லையா. இதுல வந்து மாசம் மட்டும்தான் இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு 1/m. ஸோ நமக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த 4 பார்ட்டிகல்ஸுக்கு எந்த பார்ட்டிகல்ல மாஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ the particle with maximum mass will have minimum frequency இல்லையா, will have minimum frequency. so இதுல எதுக்கு மாஸ் அதிகமா இருக்கும், எலக்ட்ரானுக்கு இருக்கிறதுலே கம்மி, புரோட்டானுக்கு இருக்கிறதுலே கம்மி, அண்ட் ஹீலியமோட லித்தியமுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா, ஹீலியமோட லித்தியமுக்கு அதிகமா இருக்கும். so lithium will have maximum mass, so minimum frequency யாருக்கு வரும், லித்தியமுக்கு தான் வரும் இல்லையா. so இதுல வந்து F is equal to Q BQ by 2πm நமக்கு தெரியும். கான்ஸ்டன்ட் B னு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட் B னு சொல்லிட்டாங்க. so B வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். மீதி நம்ம செக் பண்ண வேண்டிய டர்ம்ஸ் வந்து Q and M. so இதுல வந்து லித்தியம் பிளஸ் னு சொல்லிட்டாங்க. so the charge will be E plus C இல்லையா. அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு வந்து it will be minus C. இந்த பார்ட்டி தேவையில்லை, சும்மா போட்டேன். ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் சி QC, அதாவது புரோட்டானுக்கு வந்து பிளஸ் சி, அதே மாதிரி ஹீலியம் பிளஸ்னு போடுறாங்க. ஸோ இட் வில் பி பிளஸ் சி ஃபார் திஸ் ஆல்சோ. ஸோ 4க்கும் என்ன ஆகுது, 4க்கும் இது வந்து பிளஸ் இல்லையா, 1 பிளஸ். ஸோ 1 எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு, இதுக்கும் 1 எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு. இது வந்து ஆல்ரெடி எலக்ட்ரான், ஸோ எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கும் மைனஸ் இ. அதே மாதிரி இது வந்து புரோட்டான், ஸோ இது வந்து பிளஸ் சி. ஸோ 4க்கும் என்ன இருக்கு, சார்ஜஸும் சேமா இருக்கு. ஸோ இதுவும் அட்மிட் பண்ணலாம். மீதி இருக்கிற ஒரே டேர்ம் வந்து மாஸ் மட்டும் தான் இல்லையா. ஸோ F will be directly proportional to 1/m. ஸோ எதுக்கு மாஸ் அதிகமா இருக்கோ அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி மோஸ்ட் கம்மியா இருக்கும். ஸோ இந்த 4லயும் லித்தியமுக்கு தான் மாஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி will be directly proportional to 1/m. Maximum mass will be for lithium. So the frequency will be minimum for lithium also. So the minimum frequency will be for lithium plus. Okay. எல்லைனா லித்தியம் உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்னாலும் அவங்க டேரெக்டாகவே ஈஸியாக உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. இருக்கிற அத்தனை டேர்மையும் என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்டாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது இன்டைரக்டாக அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருந்தாலும் அதை நம்ம டேரெக்டாக எடுத்து கிவன்ல போடக்கூடிய ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக பண்ணணும். அதை நீங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஏன் கூடவே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்னால உங்களுக்கு அந்த கைடன்ஸ் தர முடியும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் மை லெக்சர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு லெக்சர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு அதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். which will be force on a conductor due to a uniform magnetic field. நம்ம இவ்வளவு நாள ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன ஃபீல்டு இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் எடுக்காம ஒரு ஃபுல் கண்டக்டர் தான் நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்ன ஃபோர்ஸ் வரும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை லெக்சர். இதோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நான் டெலிகிராம் குரூப்ல போட்டுருவேன். அதே மாதிரி இதோட ஸ்லைட்ஸ் ஆல்சோ வில் பி அவைலபிள் இந்த டெலிகிராம் குரூப். ஓகேவா மாதவன்? ஓகே, நான் டெலிகிராம் குரூப்ல கண்டிப்பாக இதோட PDF போட்டுருவேன். ஓகே, அதே மாதிரி பார்க்குற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் என் டீச்சிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா போடணுமா, கண்டிப்பா நீங்க தைரியமா சேட்டர் சொல்லலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, ஐ எம் தேர் ஃபார் யூ. உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் நீங்க சொன்னா மட்டும்தான் என்னால் கரெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் இஷ்யூஸ் இருந்தால் மேக் ஷூர் தட் யூ கமெண்ட் பிலோ. ஓகேவா? டைரக்டா எப்படியாச்சும் நீங்க தெரியப்படுத்த பாருங்க. ஓகே, ஸோ see you in tomorrow's lecture. Bye.